கஸ்டமருக்கு ஒரு பயன்படாத பொருளை விற்கிறாங்கன்னா அது பியூர்லி ஸ்கேம், நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ரெவென்யூல மேஜர் ரெவென்யூ ஒரு 30% மேல அந்த பிராண்ட் இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க இல்ல. அது காரணம் என்னன்னா அந்த நம்பர்ஸ்ல அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல. நிறைய பேர் அவங்க விற்கிற பொருளை பிலீவ் பண்ணிட்டு கஸ்டமர் யாருக்கு விற்க முடியும்னு ஓடிட்டு இருப்பாங்க. நான் என்ன மாற சொல்றேன்னா, அதாவது மணியை எப்படி வந்து ஒரு டூலா பயன்படுத்தணும், ரொட்டேட் பண்ணி மல்டிப்ளை தான் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம இருக்கிறதெல்லாம் கரைச்சிட்டே போயிட்டோம்னா கஷ்டம். நிறைய பேர் வந்து என்னன்னா பீப்புள் ட்ரிவனா இருப்பாங்க. அவங்க எம்ப்ளாயீஸை நம்பி பிசினஸ் ஓடிட்டு இருப்பாங்க. நான் ட்ரிவனா மாறிடுங்கன்னு சொல்லுவேன். நான் ஒரு கடைக்குள்ள போய் பர்ச்சேஸ் பண்ற டைம் ஒரு 1 hour இருக்கலாம், இல்லை 2 hours இருக்கலாம் மேக்ஸிமம். கஸ்டமர் வீட்டில் இருக்கிற டைம் தான் அதிகம். அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நம்ம இன்டைரக்டா பீப்புளோட கனெக்டடா இருக்கணும். அவங்களோட தாட்ஸ் ஃபுல்லா இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் க்ரோத்தில் தான் இருக்கணும். டே டு டே ஆப்ரேஷனில் உட்காந்து இருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கேல் பண்ணுறதும் கஷ்டம், அதை சர்வை பண்ண வைக்கிறதும் கஷ்டம். ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஏன் தோல்வி அடைகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன? ப்ரோ, நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் பிரதர், வளர்ச்சி வணக்கம். நான் வந்து க்ரோத் ரஞ்சித் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர்ஸ் ஹப். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கு எஸ்பெஷலி எல்லா லெவல்லையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அவங்களுக்கு சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 ஏரியாவில் ப்ராசஸ் ஓரியன்டாக நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் ஃபார் தேர் க்ரோத். நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னாலே செலவுன்னு நினைப்பாங்க ரீட்டைலர்ஸ். அவங்களுக்கு ப்ரூவனாக எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி கண்ணை மூடிட்டு கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து காசு போட்டு அதை வந்து வீணடிச்சிட்ருக்காங்க. அவங்க கஸ்டமர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட ஒரு ரீட்டைலர் உள்ளே வராங்கன்னா, ஒரு நார்மல் ரீட்டைலராக இருந்தால் கூட அவங்கள ஒரு ரீட்டைல் சூப்பர் ஸ்டாராக மாற்றுறதுக்கான ஒரு என்டையர் ப்ராசஸ், ஒரு ஹோலிஸ்டிக் ப்ராசஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங்காக ஒரு பிரதர்ஹுட் நிறுவனமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜேர்னி ஸ்டார்டட் இன் 2016. மோர் தென் 9 இயர்ஸ்க்கு மேலே இது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரைட், ஓகே. அண்ட் இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? எஸ் ப்ரோ, நான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் அம்மாவும் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தனால ஏதாவது ஒன்று அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு கோவில் வேலையில் ஆரம்பித்தேன். அடுத்து வந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போனேன். அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு 1500 சம்பளம். என்னோடய ஸ்டார்டிங் ஏர்னிங் வந்து அதுதான். அங்கேருந்து ஒரு ஆஃபீஸ் மேனேஜர், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனுக்கு ஆஃபீஸ் மேனேஜராக போகிறேன். அது வந்து என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் இயர் டைம். இன்பிட்வீன் நான் 10th 12th படிக்கிறப்ப கூட ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணியிருக்கேன். பைண்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறது, அது வந்து பண்ணி கொடுத்து அதுலேருந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எடுக்கிறது அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறேன். கரெக்டாக அந்த ஆஃபீஸ் மேனேஜர் ரோல்லேயும் இருந்தனால அங்கே எனக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் கிடச்சி. நான் அங்கே தான் வந்து பிஎஸ்என்ஏ காலேஜ் சேர்மன் அவங்கள மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐகான்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. அப்போயே வந்து என்னோடய காண்டாக்ட் வந்து எப்படி இருக்குன்னா, மோர் தென் ஒரு என் ஃபோன் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 காண்டாக்ட்ஸ் மேலே. எஸ்பெஷலி இப்போ திண்டுக்கல் மாதிரி ஊரில் டாப் ஐகான்ஸ் ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்கன்னா எல்லாரோட நம்பரும் என் காண்டாக்டில் இருக்கும். அந்தளவுக்கு பீப்புளோட ஐ வில் வெல் கனெக்டட் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருந்தனால. செகண்ட் இயர் வரேன், அங்கேயே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன். என்னென்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் எவ்ரி இயர் நடக்கும். ஒரு 1000 பேருக்கு வாய்ஸ் கால் வந்து அனுப்புவாங்க, ஆட்டோமேட்டட் காலு. அப்போ அது வந்து பார்க்குறப்ப அவங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மூலமாக கால் அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட ₹1.50 கிட்ட செலவாகும். ₹1 ஒரு காலுக்கு வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆர்கனைசேஷன் ஒரு மீட்டிங்கில் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது, இது எதாவது கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணணும், சர்வீஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இது பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சார் நான் வந்து அதை கண்டுபிடிச்சி வேறு யாராவது நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறவங்கள நமக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கம்பெனி சென்னையிலேருந்து ஜஸ்டைலு, சுலேகா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் சர்ச் பண்ணி ஒரு 2-3 கம்பெனி எடுத்து ப்ரொஃபைல் பார்த்து அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து வாங்கி அந்த கால் சர்வீஸ் வந்து அந்த அசோசியேஷனுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கடுத்து எனக்கு என்ன தாட் வருதுன்னா, ஏற்கனவே நம்ம 4000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், இது நமக்கு எப்படி இருந்தாலும் பத்தாது, ஏதாவது சைட் ஹசில் இதை வேணால் ஒரு பிஸ்னஸாக ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷனில் வந்து எனக்கு வந்து அட்வைசர் ஒருத்தவங்க இருந்தாங்க ஐயா. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் தான் எனக்கு முத டேலி சொல்லி கொடுத்தது. ஃபினான்ஷியலாக என்றைக்கும் நீ நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணிடாத,
எதுனாலும் ₹1 நீ டேக்ஸ் கட்டி செலவு பண்ணு. ஜஸ்ட் நம்ம எப்போ இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி ஒரு மினிமம் லெவலுக்கு டேக்ஸ் கிடையாது, ஐடியில் காமிச்சிரு அப்படின்றத அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரோட கைடன்ஸோடு நான் அவரு கூடயே சென்னை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக போய் மீட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதில் ஒரு கம்பெனிகிட்ட வந்து நான் அந்த எஸ்எம்எஸ் கால் சர்வீஸை வந்து ரீசெல்லராக ஜாயின் பண்ணி அங்கே தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் காலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் கால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இந்த சென்னை நம்பர் மாதிரி போகும், பெங்களூர் பேஸ் நம்பரில் கால்ஸ் போகும். இங்கே எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக விஷயத்தை உடச்சிட்டே இருப்பாங்க, எந்த விதமான கான்வர்சேஷனும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து சாம்பிள் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். இப்போ நீங்கள் தான் ஒரு கிளைண்ட் எனக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு அசோசியேஷன், நான் அசோசியேஷன்லேருந்து வந்தனால நிறைய சங்கங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன், நிறைய பப்ளிக் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ்க்கு வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ போயிட்டு நான் வந்து சாம்பிள் காமிப்பேன், ஒரு ஆடியோ ரெக்கார்டு அவங்களே பண்ண வச்சு, அவங்க வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ பண்ண வச்சு, அதை வந்து அப்போ எங்கிட்ட லேப்டாப் கூட கிடையாது, மொபைல்லேயே அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபைலை கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுப்பேன். அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா தே ஆர் கன்வெர்ட். அதில் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக காலேஜ் செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேர்ட் இயர் வந்து என்னோடய ஓன் ப்ராஜெக்ட், சோலோ ப்ராஜெக்ட். நார்மலாக காலேஜஸ்லாம் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் சேர்ந்து சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸை பற்றி நான் அப்போயே வந்து ஒரு ஓன் போர்ட்டல் பண்ணி என்னோடய ப்ராஜெக்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா அது பிஸ்னஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போயே ஒரு 50 கஸ்டமர்ஸ் கிட்ட நான் கொண்டு வந்துட்டேன். செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க, ஒரு 50 கஸ்டமர் வரைக்கும் அசோசியேஷன்ஸை வந்து பிடிச்சிட்டேன். அடுத்து வந்து தேர்ட் இயர் முடிக்கிறேன். எனக்கு எப்போனா நானும் எப்போயுமே எப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, காலேஜில் தூங்கிட்டே இருப்பேன். என்னோடய கிளாஸ் மிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நல்லா படிக்கிற பசங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் பையன் நல்ல பையன்தான், ஆனால் கிளாஸில் தூங்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன ஹடில்ஸ், அந்த தூங்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, காலையில் 8:45 உள்ள காலேஜ்குள்ளே போனேன்னா 1 o'clock வரைக்கும் காலேஜு. அதுக்கு மேலே இந்த சிம் சேல்ஸ் வேலை கொஞ்சம் பண்ணிகிட்ருப்பேன். அடுத்து வந்து அந்த ஆஃபீஸ் மேனேஜர் ஒர்க்கு, அண்ட் தென் மறுபடியும் அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கும் ஆட் ஆனனால அதிகமாக நான் படிக்கிறத கவனம் செலுத்த விட்டுட்டு என்னோடய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். 9 அரியர் காலேஜ் முடிக்கிறப்ப. அதே மாதிரி மேக்ஸிமம் நான் கிளாஸில் இருக்கிறத விட டிபார்ட்மெண்ட்டில் இருப்பேன். எனக்கு நல்லா தமிழ் பேச வரும், எழுத வரும். அதனால் உட்காந்து ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஜேர்னல் டைப் பண்ணி கொடுக்குறது. மேக்ஸிமம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 3 பீரியடாவது டிபார்ட்மெண்ட்லேயே ஓடிடும். அப்படி தான் இருக்கும். ஹெச்ஓடி கூட தான் சுற்றிட்டு இருப்பேன் நான். அப்போ வந்து என்னென்னா, நம்ம நல்லா தமிழ் எழுதுகிறோம், பேசுகிறோம், இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்து நான் கண்டென்ட் ரைட்டிங்கும் சேர்த்து பண்ணுவேன். ஒரு வாய்ஸ் கால் சர்வீஸ் கேட்குறாங்கன்னா, எஸ்எம்எஸ் சர்வீஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நானே கான்செப்ட் எழுதி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவேன். பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணுவேன். அதாவது என்னென்னா, இப்போயுமே என்னென்னா எஸ்எம்எஸோ காலோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் இன்ஃபர்மேஷன் டூலாக மட்டும் பார்க்க மாட்டாங்க, ப்ராடக்ட் சென்ட்ரிக்காக வந்து ப்ராடக்ட் ஃபோக்கஸாக வந்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வந்து நர்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேலிடாக ஃபீல் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. தட் வில் பி எ ஸ்பேம். நான் என்ன பண்ணுவேன்னா, கஸ்டமருக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. அப்போ தான் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு கிரியேட் ஆகும். அதன் மூலியமாக அதை பர்ச்சேஸ் த ப்ராடக்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரும் கேட்குற மாதிரி தெரியல. 2019 வரைக்கும் நல்லா தான் போச்சு. கரெக்டாக காலேஜ் தேர்ட் இயர் முடிக்கிறப்ப எனக்கு 9 அரியர் ஒரே தடவையில் க்ளோஸ் பண்ணுறேன். காலேஜ் முடிச்சுட்டு அங்கிட்ட ஒரு 1 இயர்லேயே ஐ ஸ்டார்டட் ஆஃபீஸ், ஓன் ஆஃபீஸ் வந்தாச்சு. அப்போது ஒரு 10,000 வரைக்கும் மாதம் வருமானம் வருது, நல்லா போயிட்டுருக்கு. 19 வரைக்கும் பார்த்தா ஒரு 520 கஸ்டமர்ஸ் ஐ பில்ட். ஒரு ஸ்டேஜில் வந்து என்னென்னா, இப்போ அந்த 21DC கம்யூனிட்டி வந்து அங்கே நான் தரணி அண்ணாவோட கனெக்ட் கிடைக்கிது. சிகேஆர் சார் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு. அவரோட இது கிடச்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறேன். சிகே ரங்கநாதன் சார், அவரோட தம்பி சிகே குமரவேல் சார், அவங்களோட கனெக்ட்லாம் கிடைக்கிது. அப்போ வந்து ஏன்னா சென்னை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய இங்கேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், அங்கே கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் பிஎன்ஐக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது எனக்கு, பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல். அதோட இடி இப்போயும் இருக்காங்க, அவங்க எனக்கு ஒன் ஆஃப் தி கிளைண்ட்டும் கூட, மிஸ்டர் முரளி சுந்தரம் சார். அவர் வந்து ஒரு 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்தார். ஒன்று வந்து பிவிபி ஃபார்முலாங்கிறது என்னென்னா, ஒரு பிடிபி கிளைண்ட் எடுக்கிறோன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து, இப்போ ஒரு கிளைண்ட் வந்தால் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். எனக்கு நாம் வாங்குகிற காசு வந்து வேல்யூ டு த மார்க்கெட்டாக இருக்கணும், அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணும். இந்த 3 விஷயத்த வந்து சொல்லிக் கொடுத்தாரு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, 80-20 பிரின்சிபல். 80-20 பிரின்சிபல்னால், நம்மளோட மேஜர் டர்ன் ஓவரில் உன்னோட டாப் 20% கஸ்டமர்ஸ் தான் உனக்கு ரெவென்யூவில் மேஜராக சப்போர்ட் பண்ணுவாங்க.
அப்போ அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ நான் உள்ளே போனப்போ ஆஸ்பயர் மெம்பரானேன். அப்போல்லாம் வெறும் எஸ்எம்எஸ் சர்வீஸில் தான் நான் ரெஜிஸ்டர் ஆகிருந்தேன். ஆர்கே அட்வர்டைசிங் இருந்தது என்னோட கம்பெனி நேம், ஆர்கே அட்வர்டைசிங் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ஏன்னா கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆரம்பித்தனால அந்த கேட்டகரி நான் உள்ளே போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் காமிக்கிறாங்க. நீ வந்து ஒரு கோல், நீ ஒரு மாதம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீ எவ்வளோ பேரை ரீச் பண்ணணும், அங்கேருந்து எவ்வளோ பேரை உனக்கு என்கொயரி கொண்டு வரணும், எவ்வளோ பேரை கன்வெர்ட் பண்ணணும், அண்ட் தென் க்ளோஸ் ஆகிறப்ப அந்த பிவிபி ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கோ. இதுதான் அவர் சொல்லிக் கொடுத்த சீக்ரெட்டு. நான் வந்து 580 கஸ்டமரில் வந்து நான் 500 கஸ்டமருக்கு மேலே இருந்தனால அதை நான் ரேஷியோ போட்டு பார்க்குறேன், ஃபில்டர் பண்ணுறேன். யார் நம்மளோட 20% அப்படின்னு பார்த்தா மேஜராக ரீட்டெயிலர்ஸ். அது இன்பிட்வீன் கோவிட் டைமில் தான் நான் இண்டக்டும் ஆனேன். ஆன்லைனில் தான் என்னோடய இண்டக்ஷன் நடந்துச்சு. கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டேரெக்டாக போக ஆரம்பித்தேன். அப்போ என்ன ப்ராப்ளம்னா, நான் இன்பிட்வீன் அந்த கோவிட் டைமில் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட மேஜர் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் சஃபர். அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங்னா என்ன, ஒரு ப்ரூவனான ஒரு ப்ரூவனான மார்க்கெட்டிங் பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, கஸ்டமரோட எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது, அதை பற்றி அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அவங்களுக்கு தேவை கஸ்டமர் வந்தால் ப்ராடக்ட் விற்க தெரியும், அதை வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்க தெரியுமே தவிர நமக்குன்னு ஒரு கஸ்டமரை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இந்த டாப் 20% தான் நம்மளோட கஸ்டமர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க அன்ஸ்கில்டாக இருக்காங்க. பெருசாக இவங்க வந்து ஒரு ப்ரூவனான மெத்தடில் பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணலை. ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷனாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை ஒரு பேசிக் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒன்று முடிச்சுட்டு தான் சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு லெவலில் வளர்ந்துருக்கும். அப்போ அவங்க வந்து என்னென்னா இன்றைக்கி ப்ரூவனாக வந்து அதை ஹேண்டில் பண்ணல. ஏன்னா யாரும் MBA படிச்சுக்க மாட்டாங்க, ஒரு பெரிய கிராஜுவேட்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி எம்பவர் பண்ணுறது, அவங்கள வந்து நம்ம அப்ஸ்கில் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக 2020 ஐ ஸ்டார்டட். அது வந்து சூப்பர் ஸ்டார் ரீட்டெயிலர்ஸ் ஹப். அப்போ வந்து க்ரோத் பிஸ்னஸ் ஹப்னு இருந்துச்சு. அதை ஃபவுண்ட் பண்ணி நிறைய நான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன, கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்னா என்ன. அதில் தான் ஒரு விஷயத்தை நாங்கள் காயின் பண்ணுறோம், கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்க வந்து ப்ராடக்ட் ஃபோக்கஸாக இருக்காங்க. லைக் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கலாம். உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கடை பேர் ஏதாவதுன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு பிடிச்ச கடை நல்லா இருக்கும், ஆனால் அவங்க அப்ரோச் எனக்கு பிடிக்காதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். அது எப்படி சொல்கிறது? ஏதோ ஒரு கடை ஓகே. இல்லை சும்மா சொல்லுங்கள், பேர் சொல்ல வேண்டாம், நம்ம அப்படியே இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தே ஆர் ட்ரைங் டு செல்லிங் த ப்ராடக்ட். அவங்க யாராவது ஒரு கஸ்டமர் இருந்தால் அவங்க தலையில் ப்ராடக்ட் கட்டணும்னு இருக்கு. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இதே இருக்குது. அதாவது லைக் ஒரு விஷயம் நம்ம கேட்டோம் அப்படின்னா இது இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து புஷ் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. லைக் இது தலையில் கட்டிடணும்ப்பா. ஆமாம், அதுதான் இன்றைக்கி மேஜர் ரீட்டைல்ஸ் வந்து. ஏன்னா அவங்களுக்கு எப்படி கஸ்டமரை ட்ரீட் பண்ணணும், எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும், எப்படி ஒரு பெட்டரான சேல்ஸை பண்ணுறது. அதாவது உங்களுக்கு மார்க்கெட்டிங் சயின்ஸ்னால் சேல்ஸ் இஸ் ஆன் ஆர்ட். ஒரு ப்ரூவனான சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும், கஸ்டமருக்கு புரிய வைக்கணும், அது உண்மையாலுமே கஸ்டமருக்கு பயன்படணும். கஸ்டமருக்கு ஒரு பயன்படாத பொருளை விற்கிறாங்கன்னா அது பியூர்லி ஸ்கேம், நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த விஷயத்தை நான் கையில் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய ரீட்டைல் நிறுவனங்கள் வந்து என் கண்ணு முன்னாடி எனக்கு மேஜராக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ரீட்டைல் பிராண்டே க்ளோஸ் பண்ணிட்டு போனான். எனக்கு என்னோட ரெவென்யூவில் மேஜர் ரெவென்யூ ஒரு 30% மேலே அந்த பிராண்ட் இருக்கும், ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லை. அது காரணம் என்னென்னா நான் அந்த நம்பர்ஸில் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை. எனக்கு ஒரு ப்ரூவன் சேல்ஸ் வேணும்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அளந்து போட தெரியல. அவங்களுக்கு என்ன தோணுதோ ஜஸ்ட் லைக் தட் ட்ரை பண்ணுவாங்க, பணம் இருக்குன்னு அப்படின்றதுக்காக. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம SRH ஸ்டார்ட் பண்ணுறோம், சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர்ஸ் ஹப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மைண்ட் செட்டை ரீட்டைலர்ஸ் கிட்ட மாற்றணும். ஏன்னா நான் அடிப்பட்டதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கஸ்டமர்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம சுற்றி இருக்க சூழலும் வந்து ஏதாவது ஒன்று நம்மள்ட்ட புஷ் பண்ணி விற்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்போ தட் வில் பி அ மைண்ட் செட் சேஞ்ச். அதாவது ஒரு ப்ராடக்டை விற்கணும்னு ட்ரை பண்ணாமல் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி எப்படி அவங்கள ப்ராடக்டை வாங்க வைக்கிறது, அந்த விஷயத்தை நான் கையில் எடுக்கிறேன். கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட்டுங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள். என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உண்மையாலுமே ஒரு கஸ்டமருக்கு பயன்படும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். அதை எப்படி பயன்படுத்தி நீ வந்து அதில் பெனிஃபிட் எடுக்கலாம்,
வேல்யூ எடுக்கலாம் அப்படின்றத சொல்லலாமே தவிர ஜஸ்ட் புஷ் பண்ணி நீங்கள் வந்து நான் ஒரு 20% ஆஃபர் தரேன் வாங்கிக்கோ, நான் ஒரு 50% டிஸ்கவுண்ட் தரேன் வாங்கிக்கோ, இது இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வேலைக்கே ஆகிறதில்ல. அப்போலேருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது யாருக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80s 90s பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று சொன்னால் வாங்கிடுவோம், அந்த காரணத்துக்காக வாங்குறவங்க வாங்குவாங்க. பட் இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து ரொம்ப இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒன்று விற்க ட்ரை பண்ணாலும் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. அதை வந்து மாற்றணும் அப்படின்றத என்னோடதாக இருந்துச்சு. ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸாக ஒரு பிராண்டை மாறணும் அப்படின்றதான் என்னோடய நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய எஃபர்ட் போட ஆரம்பித்தேன் நான். இந்த SRH இன்பிட்வீன்லேயே என்னென்னா ஸ்மைல் ஃப்ளோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தோம். என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் RK மொபைல்ஸ். அது நான் வந்து சேல்ஸ் பற்றி அங்கே தான் லேர்ன் பண்ணிட்டேன். செகண்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா RK அட்வர்டைசிங். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்லி இந்த SMS கால் சர்வீஸ் அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் RK எலைட் ஈவெண்ட்ஸ்னால் அதோட சேர்த்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கெலாம் ஒரு மார்க்கெட்டிங் ஈவெண்ட் மாதிரிலாம். அது என்னோடய தேர்ட். இது ஃபோர்த்து வந்து ஸ்மைல் ஃப்ளோன்னு ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் பண்ணோம். அது என்ன பண்ணேன்னா, ஏன்னா நான் தான் இந்த SMS காலு வாட்ஸ்அப்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, நான் என்ன நினச்சிட்டேன், இன்பிட்வீனு கஸ்டமருக்கு வந்து ஒரு வேளை சரியான டூல் ஒரு சிஸ்டம் இல்லாதனால தான் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஓம்னி சேனல் டூல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தான் ஓம்னி சேனலாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. மெட்டாவே இப்போ தான் ஓம்னி சேனலாக மாறி இருக்கு. மெட்டாவில் ஆட் போட்டால் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர் எல்லாத்துலேயும் வர மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் அப்போயே வந்து எஸ்எம்எஸ்ஸு, காலு, வாட்ஸ்அப்பு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டூல் பண்ணேன். டூல் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நாங்கள் கஸ்டமர்லாம் பேசுகிறோம், இது தேவைப்படும்ன்றாங்க. பட் ரியல் டைமில் கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணுறப்ப பீப்புள் வில் நாட் ரெடி டு அடாப்ட். ஏன்னா அவங்கள்ட்ட அங்கே சிஸ்டமே கிடையாது, என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. அப்போ டூலை மட்டும் கொடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இன்பிட்வீன் என்னென்னா, நான் இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் லேர்ன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இப்போ இருக்க ஸ்டார்ட் அப் டிஎனோட CEO சிவராஜ ராமநாதன் சார்ட்ட தான் அந்த டூலை பற்றி, அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரை பற்றி கற்றுக்கிட்டேன். இந்த டூலுக்கு வந்து பேர் வச்சது அவர், ஸ்மைல் ஃப்ளோங்கிற பேர் வச்சது அவர். பட் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் நான் எங்கேருந்து எடுத்துக்கிட்டேன்னா, கிஸ்ஃப்ளோன்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, ஒரு SaaS கம்பெனி. அந்த பேர் சவுண்ட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவரோட CEO ஸ்டோரியும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் என்ன மாதிரியே ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணவர். பெருசாக ஒரு காலேஜ்லாம் போகல. அதுக்கப்புறம் தே லேர்ன் வெரி வெல். அவரோட இதுவும் கிடைச்சனால அவரோட கனெக்டில் போயிட்டு இந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவரோட போய் ஒரு கிளாஸ்லாம் வந்து அவர் ஐடியா பட்றைன்னு ஒரு செஷன் பண்ணுறாங்க, அதெல்லாம் போய் பிச் பண்ணேன். அவருக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி. பட் நான் டீப்பாக அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறப்ப, தம்பி நீ வந்து ப்ராடக்ட் நல்லா பண்ணியிருக்க, பட் மார்க்கெட் ஃபிட்டாக இல்லை, மார்க்கெட்டில் இங்கே யாரும் எஜுகேட்டடாக இல்லை, அவங்களுக்கு வந்து பிராண்டிங்னா என்னன்னு தெரில, மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியல, அவங்க எப்படி உன்னோட ப்ராடக்டை பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் கேட்டார். அதுக்கப்புறம் தான் நான் சூப்பர் ஸ்டார் ஈட்லெஸ் ஹப்பை ரொம்ப அக்ரெசிவாக வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதை ஒரு கம்யூனிட்டியாக மாற்றி இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 700 ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி ஆடியோ லேர்னிங் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் வீடியோவில் குட்டி குட்டி ரீல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், கேஸ் ஸ்டடீஸ், அந்த மாதிரி ரீட்டைல் சம்மந்தமாக நான் நாலேஜ் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு. ஓகே, ரைட். அதுதான் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ மேஜராக நீங்கள் கொடுக்குற சர்வீசஸ் அப்படின்னா என்னென்னது? எனக்கு நான் ஒரு 10 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கேன், ஒரு 15 வருஷமாக இருக்கேன். பட் என் பிஸ்னஸ் பெருசாக வளரலை. என்கிட்ட ப்ராப்பரான மார்க்கெட்டிங் டீம் கிடையாது. சேல்ஸ் வந்து என்னோடய டீமுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியல, ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தெரியல. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரூவரான மெத்தட், கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்னு ஒரு கான்செப்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னா, எப்படி ஒரு மார்க்கெட்டிங்கை டிசிப்ளினான வேல எடுத்துகிட்டு போகிறது, அண்ட் தென் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி எப்படி அவங்க வந்து அவங்க பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஓரியன்டாக சப்போர்ட் பண்ணுறோம். லைக் இப்போ நீங்கள் வெபினரில் போய் நிறைய கற்றுக்கலாம், ஒர்க் ஷாப்ஸில் நிறைய போய் கற்றுக்கலாம். பட் அந்த டேக் அவே எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் அப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க். நாங்கள் வந்து ரொம்ப சொல்லி கொடுத்து போர் அடிக்காமல் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றோம். உங்கள் பிஸ்னஸ் இப்போ இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொடுத்து, ஒரு கிளாரிட்டி கொடுத்து நாங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறோம். அவங்க ஓனர் அண்ட் தென் மார்க்கெட்டிங் டீம் ஆல்ரெடி அவங்க நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து ரெஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது எங்களோட வேலை. ஓகே ப்ரோ, இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து டிசிப்ளின்டாக சில விஷயங்கள் பண்ணுறது. ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க மார்க்கெட்டில் இன்டிசிப்ளினாக பண்ணுற விஷயங்கள் என்னென்னது?
அதாவது ப்ரோ, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு கடை திறந்துடுறேன், நைட்டு 10 மணி வரை கடையில் உட்காந்துருக்கேன், வந்தால் பிஸ்னஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. நமக்குன்னு அதாவது அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினாரியோ என்னென்னா, காம்படிஷன் பெருசாக இருக்காது. இப்போ காம்படிஷன் நிறைய ஆயிடுச்சு. அவங்க இன்டிசிப்ளினாக பண்ணுறதுன்னு நான் பார்க்குறது என்னென்னா, எதையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுறதில்ல. நத்திங் டு டூ பிளான். போகிற போக்கில் அவங்களுக்கு என்ன தோணுதோ எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி அதிகம். நிறைய பேர் எப்படி காரணம் சொல்லுவாங்கன்னா, அவங்களோட பர்சனல் லைஃப் வேலைகள்னால, ஏதாவது ஊருக்கு போயிட்டேன், இல்லை வீட்டில் பிரச்சனை, அந்த காரணத்தினாலெல்லாம் இங்கே பிஸ்னஸில் நடக்கிற ஆக்டிவிட்டியை விட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு கஸ்டமர், நாங்கள் ஒரு நல்ல பிளான் கொடுக்குறோம், ரீட்டைல் இப்போ எங்கள் கிளைண்ட்டாகவும் இருக்காங்க. அவங்க வெக்கேஷன் போகணும் அப்படின்றதுனால நான் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கொடுத்து, டல் டைம் இப்போ நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நிறைய கஸ்டமர் வாக்கின் கொண்டு வர முடியும்னு சொல்கிறோம். பட் தே ஆர் நாட் ரெடி டு டூ. நான் வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்துடுறேன். அவங்க பர்சனல் வேறு, பிஸ்னஸ் வேறு. இப்போ இந்த இடத்துல கிளாரிட்டி புரியுதுங்களா? எஸ். இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணுன்றதான் எங்களோட நோக்கமே. இப்போ இந்த டீமுக்கு வந்து ஒரு ப்ரூவனான சிஸ்டமை கொடுத்துட்டோன்னா இவர் இருக்கணும்னே அவசியம் இல்லை. த டீம் வில் டூ. ஸோ ஸ்டில் ஒரு கடை ஆரம்பித்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சோ அதே மாடல் இப்போது நிறைய பேர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு ஓல்டு ஸ்கூல். ரைட். ஓகே. இந்த கேள்வியிலிருந்தே நம்ம இந்த கான்வர்சேஷனை கொண்டுட்டு போகலாம். ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஏன் தோல்வி அடைகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன? கண்டிப்பாக ப்ரோ, நிறைய இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு நிஷ்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க யாரும் பெருசாக போய் டீப் லேர்னிங் வந்து பண்ணுறதில்ல. பிஸ்னஸை பற்றி நிறைய செல்ஃப் லேர்னிங் பண்ணுற பீப்புள் தான் அதிகம். ஆரம்பிக்கும் போது ஒரு யூனிக்னஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு கோரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜில் வந்து ரெவென்யூ வர்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபை ஆகி வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கொண்டு போய் அந்த பிஸ்னஸை பொசிஷன் பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோராக ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு ஓவர் தி பீரியடில் வந்து எலைட் ப்ராடக்ட்ஸாக கொண்டு வந்து அந்த ஸ்டோரில் வந்து ஸ்டாக் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? அவங்க கஸ்டமர் ஆல்ரெடி அவங்க என்ன ஆரம்பத்தில் பொசிஷன் பண்ணாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வருவாங்க. இன்பிட்வீன் வந்து ப்ராடக்ட் டைவர்சிஃபை ஆகிறப்ப, கஸ்டமருக்கு வந்து என்ன தேவைன்னு கவனிக்காமல் அதை பண்ணுறப்ப போய் ஸ்டாக்கில் லாக் ஆகிடுவாங்க. ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின், கரெக்டாக ஃபண்டை வந்து ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் மெயின் விஷயம் மார்க்கெட்டிங். ரீட்டைலர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்னா செலவு, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்கை செலவு பண்ணாமையும் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட் வேறு, மார்க்கெட்டிங் வேறு. மார்க்கெட்டிங்குள்ளே ஒரு பார்ட்டு தான் அட்வர்டைஸ்மெண்ட். இங்கே எல்லோரும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா கஸ்டமர் வந்துடுவாங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக, அவங்க ஹோப் பண்ணுறது எல்லாமே அவங்க விற்கிற ப்ராடக்டை தான். எனக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் எனக்குன்னு ஒரு நிஷ் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா தானே அவங்க அடுத்தடுத்து வருவாங்க. அவங்களோட லைஃப் டைமை நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு யாரும் ஒர்க் பண்ணுறதில்ல. லைக் அ மேக்னெட். நம்ம எப்போயும் மேக்னெட்டாக இருக்கணும். புல் பண்ணி வாங்குங்கன்னு சொல்கிறனால அதை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி தானே கஸ்டமர். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஓகே. கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன பகுதி தான் விளம்பரம் அப்படிங்கிறது. ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ப்ரோ, கம்ப்ளீட் மார்க்கெட்டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ரிசர்ச். அவங்களோட ஐடியல் கஸ்டமர் யார், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களுக்கு நம்ம வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ்னால சர்வீஸ்னால எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிங்கல்ல வேல்யூ அடிஷனுங்கிறது, இங்கே நான் கஸ்டமர் க்ரோத் எக்ஸ்பர்ட் தான் என்ன நான் பொசிஷனே பண்ணுறேன். எப்போ உங்ககிட்ட இருக்க கஸ்டமர் க்ரோ ஆகாங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரோ ஆகிடுவீங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க வராங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா பெட்டராக அவங்கள நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அவங்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் வேல்யூ ஆட் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் நம்ம செல் பண்ணுற ப்ராடக்டை தாண்டி என்னெல்லாம் வந்து எஜுகேட் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்கணும். இந்த எவ்ரி மந்த் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான கேலண்டர் போட்டு
எவ்ரி வீக் என்ன பண்ணணும், எவ்ரி மந்த் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, டே டு டேல என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ப்ரூவனாக பண்ணி அதுக்குன்னு ஒரு பட்ஜெட். உதாரணத்துக்கு இப்போ டெக்ஸ்டைல்லாம் எடுத்திங்கன்னா ஓவரால் ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர்லேருந்து ஒரு 5 to 10% வரைக்கும் பண்ணுவாங்க. இங்கே எப்போ நம்மளை வந்து பீப்புள்ஸ் வந்து வேல்யூடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்குறப்ப தான். அதை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறப்ப ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அங்கேருந்து நம்மளால் வந்து ப்ரூவனாக எடுத்துகிட்டு போக முடியும். லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் ரிசர்ச், யார் அவங்களோட கஸ்டமர், அவங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் மூலமாக எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும், இந்த ஆஸ்பெக்டில் அவங்க அப்ரோச் பண்ணாங்கனாலே தட்ஸ் ஒர்க். நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ரைட். டெக்னிக்கலாக பேசினா நிறைய பேசலாம். இந்த 3 விஷயம். ஓகே. இப்போது நீங்கள் வந்து இந்த கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஈவன் தோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா, அதாவது ப்ராடக்ட் புஷிங் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து சில பெரிய நிறுவனங்களில் கடைகளில் அந்த விஷயங்கள் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். பட் அந்த எஜுகேஷனுமே வந்து சில இடத்துல புஷ்ஷிங்காக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அது பேர் சொல்ல விரும்பல, பட் ஒரு பெரிய கடை, அது நிறைய செயின்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கடை. அந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட் பண்ணுறாங்க. பட் நான் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சரி அந்த எஜுகேஷன் கூட நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி அகைன் இது ப்ராடக்ட் புஷிங்காக தான் இருக்குது. நீங்கள் இந்த இது வந்து நல்லாயிருக்குங்க, இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், அந்த கம்பெனியும் இருக்கும், ஆனால் என்னென்னா அதில் இந்த விஷயம்லாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எகைன் அது ஒரு ப்ராடக்ட் புஷிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் புஷிங் இல்லாமல் பியூராக எஜுகேட் பண்ணுறது எப்படி? நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பிரதர், இப்போ நிறைய நாங்கள் கம்யூனிகேஷன் வந்து கஸ்டமர் கம்யூனிகேஷன் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். நாங்கள் ப்ராடக்டை செல் பண்ணாமல் வி கிரியேட் த கான்செப்ட். ஒரு கான்செப்டை வந்து க்ரியேட் பண்ணி அந்த கான்செப்டை தான் செல் பண்ணுவோம். கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோங்கிற ஃபீலே கொடுக்காம ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாடலில் அவங்கள என்கேஜ் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? இப்போ இன்பிட்வீன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணோம். ஒரு எக்ஸ்போக்கு, ஒரு சாரீ எக்ஸ்போக்கு. நார்மலாக ஒரு சாரீ எக்ஸ்போனா நார்மலாக மற்ற கடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வென்யூ என்ன அவங்க பெனிஃபிட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத டேரெக்டாக வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க கஸ்டமர்கிட்ட. எனக்கு தேவை என்னென்னா, யாரெல்லாம் வந்து சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்களோ, சாரீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பர்சனாக இருக்காங்களோ அவங்களாம் தேவை. ரைட்டுங்களா? மார்க்கெட்டிங்கோட ஃபஸ்ட் பார்ட்டே அவேர்னஸ். நாங்கள் வந்து எக்ஸ்போ பற்றி டேரெக்டாக வந்து சொல்லாமல், இப்போ அவங்க சாரீ தான் விற்க போகிறாங்க அப்படின்னா சாரீ ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு சின்ன கான்வர்சேஷன். உங்களுக்கு பிடிச்ச சாரீ வந்து எந்த ஊரோடது, லைக் காஞ்சிபுரமா, ஆரணியா, அந்த மாதிரி ஒரு பிராண்டையோ இல்லை பேரையோ சொல்லி அவங்கள என்கேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க என்ன என்கேஜ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு கிராட்டிடியூட். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த பர்டிகுலர் எனக்கு காஞ்சிபுரம் சாரீ பிடிக்கும்னா காஞ்சிபுரம் சாரியை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வி ரிவீல் உங்களுக்காக காஞ்சிபுரம் சாரியே நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்போ பண்ணி கொண்டு வர போகிறோம், நீங்கள் விசிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ரிவீல் த எக்ஸ்போ டீட்டெயில்ஸ். ஓகே. என்கேஜ்மெண்ட்டை பில்ட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வி ரிவீல். ஓகே. இது எந்த மீடியமில் வந்து பண்ணுவீங்க? ஃபோன் கால்? இது வந்து நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் பண்ணுறோம். இதே நாங்கள் ஃபோன் கால்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்வைட் மாதிரி இருக்கும் கஸ்டமர்கிட்ட. எதையுமே டேரெக்டாக விற்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நத்திங் டு டூ, செல் டைரக்ட்லி. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும், அவங்க வேணும்னா அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த லெவலில். ஓகே. கம்பேரிங் டு ரெகுலராக இருக்கிற ஒரு பிஸ்னஸ், ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டான ஒரு எனி கடைகள் பிஸ்னஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவானது? இல்லை, ரெகுலராக பிஸ்னஸ்னால் யாருமே அங்கே இதே பண்ணுறதில்ல ப்ரோ, பீப்புளோட எங்கேஜே பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒரு ப்ராடக்டை பற்றி ஒரு குவிஸ் கேட்குறேன், இல்லை ஏதாவது ஒரு போல் கேட்குறேன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க தே ஆர் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். நான் அவேர்னஸ் ஸ்டேஜ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்துடுறேன் அண்ட் தென் கோ வித் டிசைர். அதை பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்ம விஷயத்தை உடச்சி நீங்கள் புஷ் பண்ணுறனால அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற
ரெப்புடேஷன் தான் குறையுமே தவிர, நம்ம ரெப்புடேஷனை நம்ம தான் கெடுத்துக்குமே தவிர, அதனால அவங்க வரப்போகிறாங்களா கேட்டால் கிடையாது. நம்ம இப்போ எப்படி பண்ணுறோன்னா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல வாங்க போகிற 10 பேரை தான் தேடணும். அடுத்த லெவலில் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எல்லாத்துக்கும் தெரியறனால என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ ரீட்டைலர்ஸ்க்கு இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா, என் கையில் ஒரு 1000 கஸ்டமர் இருக்காங்களா, 1000 பேருக்கு நான் சொல்ல வர விஷயம் தெரிஞ்சாகணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு உங்கள் கஸ்டமருக்கு எது தேவையோ அவங்க எடுத்துக்குவாங்க. கிவ் தெம் ஆப்ஷன். ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் மாதிரி. ஆமாம். ஓகே ஓகே. அப்படி ஃபில்டர் ப்ராசஸ் பண்ணுறதுனால வந்து எந்த அளவுக்கு இதனுடைய வளர்ச்சி இருக்குது? அதாவது நாங்கள் ஒரு கஸ்டமரோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோனாலே ஃபஸ்ட் லெவலில் இந்த கேம்பெயின்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சர்ன் பெர்மிஷன் வாங்குவோம். இப்போ ஏபிசின்னு ஒரு ஸ்டோர் இருக்குன்னா, அந்த ஸ்டோர்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்கும், அது நியூ அப்டேட்ஸ், கலெக்ஷன்ஸு, ஆஃபர் டீட்டெயில்ஸு, எனிதிங், இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு எஸ்ன்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். வேணான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களோட டைமை நாங்கள் வேல்யூ பண்ணுறோம், ஜஸ்ட் ஸ்கிப் நோ, இல்லை ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வராது அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. அந்த கமிட்மெண்ட்டை நாங்கள் மீற விடுறதில்லை கிளைண்ட்டை. ஓகேங்களா? ஓகே. யாரெல்லாம் எஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்தர் அப்டேட் போகும். இந்த நோ கொடுக்குற பீப்புள் எல்லா நம்பர்ஸையும் நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து அடுத்து நர்ச்சர் பண்ணி அதை அவங்கள வந்து கன்சர்ன் கொடுக்க வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை தான் பார்ப்போமே தவிர, ஜஸ்ட் லைக் தட் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் எதையும் நாங்கள் புஷ் பண்ணுறதில்ல. ஓகே. இப்போது கஸ்டமர்ஸ் சென்ட்ரிக்காக நீங்கள் இந்த மாடல் வந்து சொல்கிறீங்க, கஸ்டமர் ஃபோக்கஸ். ஓகே. ஒரு வாடிக்கையாளரை மையப்படுத்தி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு கருத்து. அந்த கஸ்டமரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போது ஜென்ரலாக எக்ஸாம்பிள் வந்து ஒரு எல்லா பொருளையும் மக்கள் வாங்குவாங்க. ஈவன் தோ எனக்கு தெரிஞ்சவங்களே சில பேர் வந்து, ஸோ இதுக்கு டிமாண்ட் இருக்குது, ஸோ நான் இதை சப்ளை பண்ணேன்னா எனக்கு பிஸ்னஸ் நடந்துடும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அண்டு ஈவன் சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே வந்து சில பேர் அதை சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு மணி வந்து ஒரு லேக்காக இருக்குது, குறைபாடாக இருக்குது, ஸோ அதனால் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை சொல்லுவேன். ஆக்சுவலி நான் பொள்ளாச்சிலேயே 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு பெரிய கடை, ஒரு சின்ன கடை. 2 பேர்த்துக்கிட்டையும் காசு இருக்குது. ஆனால் அந்த 2 பிஸ்னஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரன் ஆகலை. ஓகே. ஒருத்தங்கிட்ட நிறையா காசு இருக்குது, ஒருத்தங்கிட்ட காசு இருக்குது, பட் 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுது. ஒன்று, பட் அவங்க அதை பண்ணுறாங்க, ஆனாலும் அது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. ஓகே. ரீசன் வந்து மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பணம் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா இவங்க 2 பேரும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். ரைட்? ஸோ அப்படி நடக்கலாங்க. அப்போ சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம துணிக்கடை போடுவோம், 2மே துணிக்கடைகள் தான், ஸோ துணிக்கடை போடுவோம், எல்லாருமே துணி வாங்குறாங்களே, எல்லாருமே துணி போட்டிருக்காங்களே. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்காம, இங்கே நடுவில் கஸ்டமர் ஒருத்தர் இருக்கிறார், டிமாண்டை விட்டுருவோம், சப்ளை நம்ம கொடுக்க போகிறோம், யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து தொழில் பண்ணணும். அதை எப்படி நான் தேர்வு செய்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய கஸ்டமர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்ன சினாரியோவில் 2 பேரும் மூடிட்டு போனதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா, அவங்க வந்து ப்ராடக்டை பிலீவ் பண்ணியிருப்பாங்க, கஸ்டமரை பிலீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ப்ராப்பராக. மேபி அவங்க இவ்வளோ தூரம் பணம் இருக்குது பட் இருந்தாலும் பண்ண முடியல அப்படின்னு வர்றதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க கஸ்டமரை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதான் இங்கே விஷயமே. எப்போ ஒரு நிறுவனம் வந்து பர்பஸ் ட்ரிவனாக மாறுதோ, எங்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்க வாங்கிட்டு போகிற பொருளுக்கு மேலே நம்ம வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுக்கிறோமோ அப்போ தான் நம்ம மாறுவோம். இப்போ நான் ஏன் ஒரு ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மைண்ட் செட்லேருந்து கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட் பேசுகிறேன் அப்படின்னா, நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர், ஆர்கே அட்வர்டைசிங். அப்போ நான் ப்ராடக்ட்டில் தான் வித்துட்டு இருந்தேன். நான் ஒருத்தர் கான்வர்சேஷன் பண்ணாலே ஏதோ ஒன்று விற்கிறது தான் ஃபோன் பண்ணுவேன். இப்போ நான் விற்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, வேல்யூ கொடுக்கறதுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து செல் பண்ணுற ப்ராடக்டை பிலீவ் பண்ணி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பெருசாக வருமானம் இல்லை.
எனக்கு நான் என்ன வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு எடுத்துக்கிட்டது தான் மிச்சம். நிறைய ப்ரெஷர் ஆகிக்கிட்டு நம்ம டென்ஷன் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தது தான் மிச்சம். பட் கஸ்டமரை வேல்யூ பண்ணுன்றது நான் ஒரு விஷயம் பண்ணேன் இல்லையா, 80-20 பிரின்சிபல். அதை அப்ளை பண்ணி என்னோடய கஸ்டமர் ரீட்டெயிலில் இந்த டூல் மட்டும் தேவை கிடையாது, இதை தாண்டி நிறைய தேவைப்படுது. அவங்கள அப்ஸ்கில் பண்ணணும்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தேன் இல்லையா, அதிலிருந்து நான் நிறைய வெபினார் பண்ணி பார்க்குறேன், குரூப் செஷன்ஸ் பண்ணி பார்க்குறேன். நத்திங் டு டு ஒர்க். ஏன்னா கஸ்டமர் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணலை. அப்போ இவங்களுக்கு 1-to-1 கன்சல்டேஷன் கொடுத்தா தேர் அக்செப்ட். ஏன்னா அவங்க வந்து ப்ரைவசி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் CGMனு ஒரு சர்வீஸ், கஸ்டமர் க்ரோத் மேனேஜர்னு ஒரு சர்வீஸ் கொண்டு வரோம். அது ப்ரூவனாக நாங்கள் ஒரு மேனேஜரை அப்பாயின்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ்க்கான என்டையர் ஆக்டிவிட்டீஸை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்களோட வேலை குறையுது, அவங்க ஹாப்பி. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸ்க்கான க்ரோத் என்னென்ன லெவலில் அவங்க வந்து வளரணுமோ அதுக்கான ப்ராப்பர் க்ரோத் ரோட் மேப்பை வந்து நாங்கள் கொடுக்குறோம். என்னென்னலாம் பிளாக்ஸ் இருக்கோ அந்த பிளாக்ஸை வந்து கிளியர் பண்ணி வாங்க ஒன்றா சேர்ந்து வளருவோன்னு கூட்டிகிட்டு போகிறோம். இந்த இடத்துல என்னென்னா என்னோடய கஸ்டமர் நான் ரீட்டெயிலர்னு கையில் எடுத்துட்டேன். அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் வேல்யூ கொடுக்க முடியும், அது நான் கான்செப்ட் செல்லிங்காக இருக்கலாம், நாங்கள் கொடுக்குற CGM சர்வீஸாக இருக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து ரீட்டைல் சேல்ஸ் மேஜிக் மாஸ்டர் மைண்ட்னு சொல்லிட்டு நானே ரீட்டைலர்ஸோட பர்சனலாக உட்காந்து 1-to-1. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி பிஸ்னஸ் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் நானே ஹேண்ட் ஹோல்டிங்காக உட்காந்து சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ அதெல்லாம் ரியல் டைமில் அவங்களுக்கு நான் ரிசல்ட் பார்க்குறேன். அதாவது நான் எதில் சந்தோஷப்படுறேன்னா அவங்க வளர்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு மாதம் நான் ஒரு 1 கோடி ரூபா பண்ணிகிட்டு இருந்தேன், இதை அப்படியே நான் டபுள் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு மாதம் வந்து ஒரு 15 லட்ச ரூபா பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களோட டே டு டே க்ரோத், அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை பார்க்குறப்ப நமக்கு அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் வருது. அதை தான் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு பிஸ்னஸ் கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கஸ்டமர் வந்து இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுறேன். ஸோ அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறது வந்து இப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஓகே, இப்போது நான் எப்படி இந்த ஒரு கஸ்டமருக்கு தான் நான் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு கஸ்டமருக்கு தான் நான் வந்து விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய சரியான வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான் ப்ரோ, சரியான வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கிறது எடுத்தவொடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 to 5 years தே ஆர் ஸ்ட்ரகிள். சரியான கஸ்டமரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது கஸ்டமர்ஸ் தான். அதை எப்படி ஃபைன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் பண்ணணும், வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய வந்து பேசணும், ஃபீட்பேக்ஸ் எடுக்கணும், அவங்களோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த தேவைகள்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். திஸ் இஸ் த ஒன்லி வே. ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கனெக்ட் ஆகும். அவங்க கிட்ட வந்து எடுத்த உடனே நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம், ஸோ நம்ம இது இப்படியே கொண்டுட்டு போவோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அவங்கள்ட்ட. ஓகே. இதில் இப்போ ஒரு கஸ்டமர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடில் ரிசர்ச் பண்ணலாம்? கஸ்டமரை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற மெத்தட்னா கேள்வி கேட்குறது தான். ஓகேங்களா? இப்போ நான் டிஜிட்டலாக நிறைய பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் எங்கேஜ் பண்ணலாம், நத்திங். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ஐஸ் பிரேக்கர் கொஸ்டின்ஸ் அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு, ஒரு கஸ்டமர் இடத்துலேருந்து யோசிச்சு, நான் இந்த ப்ராடக்ட் பண்ணுறேன், இது உங்களுக்கு தேவையான்னு கேட்காம உங்கள் லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்லாம் பயன்படுதா, இதை வாங்கி பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? அது பிஃபோர் பர்ச்சேஸ், ஆஃப்டர் பர்ச்சேஸ் எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்து அவங்கள கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கஸ்டமர் நம்மளை கேர் பண்ணிக்குவாங்க. இது நிறைய இடத்துல வந்து இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குங்க. ஃபீட்பேக் கேட்குறது, ஆர் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்கிறது, இதை தாண்டி எப்படி நான் அட்வான்ஸாக பண்ண முடியும்? ஐ திங்க் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா லைக் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, நம்மளோட ஒரு கஸ்டமர்ஸ்னுடைய கான்டாக்டை வந்து ஒன்று எடுக்கிறாங்க, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் வந்து சில கேள்விகள், ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஒருத்தங்க ஈஸியாக பதிவு பண்ணிவிடுவாங்க. ஒரு ஆத்தன்டிக் பாசிட்டிவ் ஃபீட்பேக்
அப்படிங்கிறத சீக்கிரமாக ஒரு கஸ்டமர் வந்து பதிவு பண்ண மாட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். நம்ம ஈவன் தான் அமேசானில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, யார் எங்கேயோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இப்போ வந்து ஒரு ஹேபிட்டாக பில்டப் ஆகிட்டுருக்கு. நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதை பற்றி நம்ம ஒரு கமெண்ட்டு போடுறது, ஒரு ரிவ்யூ பண்ணுறதுங்கிறது ஆன்லைனில் வந்து ஓகே. பட் ஆஃப்லைனில் வந்து அன்லெஸ் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குங்கிறத தவிர நிறைய பேர் வந்து ஆத்தென்டிக்கான ஃபீட்பேக் வந்து பதிவு பண்ணுறது இல்லை. இதுக்கான தீர்வு என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே மெயின் ப்ராப்ளமே என்னென்னா, ஒரு ஃபீட்பேக் கேட்டால் ஒரு கஸ்டமர்கிட்ட என்ன கேட்கணும்னு ஒரு கரெக்ட் விஷயம் இருக்குது. அதை யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அங்கே எல்லாமே அவங்க கேட்குற கொஸ்டின் ஃபுல்லாக ப்ராடக்ட் ஃபோக்கஸாக இருக்கும். அங்கேயும் அவங்க ப்ராடக்ட் பற்றி பேசுவாங்க, ஜென்ரலிஸ்டிக்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வந்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. கஸ்டமருக்கு அங்கேயும் ஒரு பெனிஃபிட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஃபீட்பேக் வந்து ஆத்தென்டிக்காக வருதுன்னா அவங்களுக்கு எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறப்ப தான் தே ஃபீல் ஹாப்பி. அதை பண்ணுறதில்ல. இப்போ ஃபீட்பேக்குங்கிறது என்னென்னா, டிஜிட்டலாகவும் பண்ணலாம், ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம், அது மேட்ரு இல்லை. பட் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த கேட்குற கொஸ்டினில் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இங்கே ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை. ஃபீட்பேக் வாங்குறதுன்றது ஒரு ஓல்டு மெத்தடாக இருக்கலாம், பட் இன்றைக்கி வரைக்கும் அது ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் எப்படி கேட்குறோம், என்ன மாதிரியான கேள்வி கேட்குறோன்னு ஒன்று இருக்குது. அந்த கேட்குற கேள்விகள்லேருந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோமா, அதை ரிசால்வ் பண்ணுறோமா? நீங்கள் ஃபீட்பேக் எடுப்பாங்க, பட் இந்த ஆக்ஷன் எடுக்கிற இடத்துல தான் கோட்டை விடுவாங்க. நாங்கள் பண்ணுற அந்த ரெஃபர்மேஷன் ப்ராசஸ்ங்கிறது எப்படி ஆக்ஷன் எடுக்க வைக்கிது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? லைக் ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு கடை இருந்துச்சு, இந்த பிஸ்னஸ் இதுதான் ப்ராடக்ட், இதுதான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க, அண்டு அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க, இந்த ஃபீட்பேக் மெத்தடை நீங்கள் எப்படி அவங்களுக்கு எக்ஸாக்டாக இன்க்ளூட் பண்ண? அதாவது ஒரு ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் தான், அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து டிஜிட்டலாக ரன் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் கேம்பெயின் மூலமாக ரன் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து அதிகமாக எதில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கலெக்ஷன், இது ரெண்டும் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே அப்ரோச் பண்ணுற விதத்தை வந்து என்னென்னா, கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற அந்த மாதிரி மாற்றி செகண்ட் லெவலில் இவங்க டீமை வச்சும் அந்த கஸ்டமரோட ஒரு கான்வர்சேஷன் பண்ண வச்சு, உண்மையாலுமே கஸ்டமர் சர்வீஸில் என்ன ஃபேஸ் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக மினிட்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு லிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் மேஜராக கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு வந்ததுனால என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ப்ராப்பராக சிஸ்டம் பண்ணி அதில் வந்து மேஜராக இன்றைக்கி ஒரு 1000 ரிவ்யூஸ் வருது மாதம் அப்படின்னா, அதில் என்ன டாப் சவுண்டட் கீயாக இருக்கோ அதை எடுத்து ரிசால்வ் பண்ணுறது. நிறைய பேர் என்ன ஃபீட்பேக் எடுக்கிறோன்ற பேரில் ஒரு 10 பேர் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. நம்மளோட ஓவரால் கஸ்டமர் பேஸ் என்ன, எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க, அதில் நமக்கு டாப் ப்ரியாரிட்டி வர்ற விஷயம் என்ன, இது மாதிரி ப்ரூவனாக பண்ணுறப்ப தான் அந்த ஃபீட்பேக் ஒர்க் ஆகும். நிறைய பேர் என்னென்னா, ஒரு இருக்கிற கஸ்டமரே 1000 பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேருக்கு சொன்னதை வச்சுட்டு டிசிஷன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு எடுத்து மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அங்கேயும் பிரச்சனை. டிசிஷன் கரெக்டாக எடுக்கலைனாலும் பிரச்சனை, எடுக்காமே விட்டாலும் பிரச்சனை. அதை கரெக்டாக எப்படி எடுக்கும்? சரியாக கேள்வி கேட்குறதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா? சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியுமா? வாட் ஆர் த ரைட்? சரியாக கேள்வி கேட்குறதுன்றது என்னென்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு தெரியாது. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் தெரிஞ்சுக்குவாங்க என்ன மாதிரி இருக்குங்க ப்ராடக்ட்ஸு அப்படிங்கிறது. மேஜராக வந்து அந்த எப்படி சொல்கிறது, சேல்ஸ் பர்சன் இன்ட்ராக்ஷன்ஸ்லேயும் நம்ம அந்த கஸ்டமரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் சிஆர்எம்னு இப்போ நிறைய இடங்களில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ற ஒரு இதே கிடையாது, டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர்னு ஒருத்தர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறைய வந்து 4பேக் கேம்பெயின்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ண சொல்கிறோம். மார்க்கெட் ட்ரெண்டு வந்து நமக்கு தெரியாது, பட் கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். அவங்கள்ட்ட நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் அப்டேட் போயிட்டுருக்குங்கிறத கஸ்டமர்கிட்டருந்து நிறைய தெரிஞ்சுக்க சொல்கிறோம். இங்கே கொஸ்டின்ங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் தி பிஸ்னஸ் மாறும். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நான் என் ப்ராடக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கஸ்டமர் லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற அப்ரோச்சில் அது இருக்கணும். இன்டைரக்ட்லி ஸ்பீக்கிங், டைரெக்டாக வந்து நான் கொடுக்குற ப்ராடக்ட் ஓகேவா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை பற்றியே பேசாமல் நம்மளோட ஈக்கோசிஸ்டம் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு வேர்ட்ஸ் எப்படி வேணாலும் காயின் பண்ணலாம், அது மேட்ரு இல்லை. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். மார்க்கெட் ரீசர்ச் ஓகே அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது, என்னென்ன மெத்தட்ஸில் பண்ணலாம்?
அதாவது ப்ரோ, நான் இப்போ என்ன மாதிரி பீப்புளோட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இனிஷியல் ஸ்டார்ட் அப்ஸ் கூட நத்திங் டு டூ ஒர்க். நாங்கள் என்ன மாடலில் ஒர்க் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. மோர் தென் ஒரு 5 இயர்ஸ் இல்லை ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணி ஆல்ரெடி ஒரு லிமிட்டட் கஸ்டமர் பேஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நாங்கள் பண்ணுற ரிசர்ச்சே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிஸ்டிங் அவங்க கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த பிராண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்களை எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்ற மாடலில் தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ இனிஷியல் லெவல் ரிசர்ச்னால் அது ஓப்பன் மார்க்கெட் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், அங்கே என்ன மாதிரி மக்கள் இருக்காங்க, அங்கே இருக்க மக்கள் வந்து வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி என்ன, அவங்களால என்னென்னலாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் நம்ம கொண்டு வர ப்ராடக்ட்ஸில், அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்து ஓப்பன் மார்க்கெட் ரிசர்ச் வந்து அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் பண்ணுறது என்னென்னா என்டையர்லி ஸ்கேலபிலிட்டி மாடலுக்கு. ஆல்ரெடி ஒரு வளர்ந்துருப்பாங்க, ஒரு ஸ்டேஜில் ஸ்டக் ஆகி நிற்பாங்க, அவங்கள அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிராண்டை பற்றி அவங்க சொல்கிறத விட அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறது ஈஸி. ஓகே. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸில் நீங்கள் மேஜராக மேக்ஸிமம் 1-2 ரீசனுக்காக வருவாங்க. பிஸ்னஸ் வந்து கரெக்டாக ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் பிஸ்னஸ் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஏன் வந்து அந்த ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, என்னென்ன மேஜர் ரீசன்ஸ்னால ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க? ஸ்ட்ரகிளிங் வந்து பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ப்ரோ. பட் மேஜராக நம்ம பார்க்குறது ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின்ஸ் இருக்கும், அதனால ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஓகே. டீம் கரெக்டாக பில்ட் ஆகலை. ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி தான். லைக் ஃபண்டு உள்ளே வருது அப்படின்னா எல்லா ஃபண்டும் நம்ம போனோம்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணுறது, பர்சனல் தேவைகளுக்கும் இல்லை வேறு ஏதாவது இடங்களுக்கு டைவெர்ட் பண்ணுறது, அசட்ஸ் வாங்கி போடுறது, நிறைய ரீட்டெயில்ஸ் பண்ணுறது தப்பு மேஜராக. அது இப்போ இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு பிஸ்னஸ்குள்ளே இருக்குன்னா அந்த 10 லட்ச ரூபாவில் ஒரு 10% இல்லை 20% தான் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கும். அதிலிருந்து எடுத்து தான் அந்த கடைக்கு வாடகை கொடுக்குறதோ, இபியோ, சேலரியோ எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிறது ஓனர் பாக்கெட்டுக்கு வரும். இங்கே 10 லட்ச ரூபா இருக்குன்னா 10 லட்ச ரூபா என் பணம் எடுத்து செலவு பண்ணிட்டா அப்படி எப்படி பிஸ்னஸ் ஸ்டேபிளாக இருக்கும்? இதுதான் மேஜராக பீப்புள்ஸ் பண்ணுற தப்பு. ஓகே. ஸோ அதை ஒரு டிசிப்ளின் பண்ணாமல் இந்த போர்ஷன் தான் என்னோடது, இந்த போர்ஷன் தான் நம்பர்ஸில் ப்ளே பண்ண தெரியணும். அது யாருக்கும் தெரியறதில்ல. எனக்கு இவ்வளோ தான் பார்ட்டு அப்படிங்கிறத ப்ரூவ் ஆனால் அது இவ்வளோ தான் எனக்கான அமௌண்ட்டுன்னு சொல்லி எடுத்து தான் பண்ணணுமே தவிர, சம்பளம் மாதிரி எடுத்துக்கலாமே தவிர மொத்தத்தை எடுத்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்க முடியும்? லைக் ஒரு இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸை கான்டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம். ஒரு ஸ்மால் ஆர் மீடியம் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போது இந்த பாயிண்ட்டை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பர்சனல் செலவுகளுக்கு பிஸ்னஸ் அமௌண்ட்டை எடுக்கக்கூடாது. முதல் விஷயம் அதை தவிர்க்கணும். ஒருவேளை அதை பண்ணியிருந்தாலும் மறுபடியும் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேபிட்டல், ஒரு ஃபிக்ஸடான ஒரு கேபிட்டல் ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு அதை எவ்வளோக்கு எவ்வளோ மல்டிபிள் ரொட்டேஷன்ஸ். உதாரணத்துக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், ஸ்டாக் கொண்டு வரேன்னா அதை எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ப்ரூவனாக ஒரு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னா ஒரு 15 நாளில் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ண முடியுதுன்னா வெல் அண்ட் குட். அதை தாண்டி போச்சுன்னா ஏதாவது ஒரு பேசிக் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு மாதத்துலேயே அது விற்க ட்ரை பண்ணலாம். 3வது லெவல் 90 days, 90 நாளைக்கு மேலே என்னால் அந்த ப்ராடக்ட் சேலே ஆகலைன்னா அதை குப்பைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு இதுக்கு வரணும். அப்போ வந்து மல்டிபிள் டைம்ஸ், இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நான் ஸ்டாக் ரொட்டேட் பண்ணுறேன், ஒரு 10 லட்ச ரூபா ப்ராடக்ட் உள்ளே போய் வருதுன்னா 3 தடவை அந்த ஃபண்டு வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸு, பட் ரெவென்யூ கூடுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் தானே, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும்ல. ஓகே. இந்த நம்பர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது எப்படி அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே. இது இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்த முடியுமா? அதாவது லெட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேங்க. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வருமானம் வருது, எனக்கு தேவைகள் வரும்போது டக்குன்னு எடுத்து நான் செலவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எகைன் நான் திரும்ப ஸ்டாக் வந்து வாங்கணும், ஏதோ ஒரு ரொட்டேஷனில் நான் திரும்ப அதை பண்ணுறேன். இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு நீங்கள் இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ப்ரோ, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். பர்சனல் லைஃப் வேறு, பிஸ்னஸ் வேறு. பிஸ்னஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே.
அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம தான் ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிறதுக்காக எடுத்த எடுப்பில் நம்ம முடிவெடுத்து அந்த ஃபண்டை டைவர்ட் பண்ணோன்னா நமக்கு பிரச்சனை தான். கரெக்டுங்களா? அப்போ நம்ம வந்து அந்த மனநிலையை வந்துட்டு எனக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வர ஃபண்டை அதுக்கு தான் நான் பயன்படுத்தணும். எனக்கு பர்சனலாக வேணும்னா நான் மாதம் சம்பளம் எடுக்கிறேன்னா ஒரு அமௌண்ட் சேலரியே எடுத்துக்கலாம். அவங்க லைஃப் ஸ்டைல் தேவை என்னவோ அது 20,000 30,000 50,000 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த 50,000க்குலாம் அவங்களோட செலவுகளை பார்த்துக்கணுமே தவிர இங்கே எனக்கு 10 லட்ச ரூபா இருக்குது, 20 லட்ச ரூபா எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை செலவு பண்ணக்கூடாது. இவ்வளோதான், இதில் ரொம்ப சிம்பிள். இது இன்னுமே கொஞ்சம் நீங்கள் இது பண்ணல ப்ரோ. அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஸ்டோரி மாதிரி ஒரு கடைக்காரர் இருக்கார், இந்த மாதிரி பண்ணுறாரு, இவ்வளோ அதாவது தொழில் பண்ணுறதுக்கு இவருக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறது உள்ளே இறக்கி இருக்கிறாரு, முதலீடு உள்ளே வச்சுருக்காரு. ஸோ இப்போ இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த முதலீட்டை வந்து பெருக்கணும். இவர் வந்து என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட முதலீடு வச்சுருக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணிகிட்ருப்பார், என்ன பண்ணணும், இந்த என்ன பண்ணிகிட்ருப்பார் அப்படிங்கிறது வந்து உங்களோட பொட்டென்ஷியல் கிளைண்ட்ஸு கஸ்டமர்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க 1 2 3 4 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் என்ன பண்ணணும் 1 2 3 4. நான் ரியல் ஸ்டோரியே சொல்கிறேன். ஒரு கிளைண்ட் வந்து மோர் தென் ஒரு 3 crores மேலே அவங்களுக்கு ஸ்டாக் இருக்குது ப்ராடக்ட். ஆனால் பேங்க்கில் ஃபண்டு கிடையாது, சேல்ஸ் நடக்கிறதில்ல. அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக உள்ள கடைக்குள்ளே வந்தால் நான் ப்ராடக்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒருத்தர். ஆனால் எப்போ அவங்க வந்து அவங்களுக்கு நாங்கள் உள்ளே போகிறோம், உள்ளே போய் புரிய வைக்கிறோம், அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரு மென்ஸ்வேர் ப்ராடக்ட்டு ஒரு 900 ரூபாய் கீழே தான் ஒரு கஸ்டமரோட அஃபோர்டபிலிட்டியே அப்படின்னா 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்குலாம் ப்ராடக்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி போட்டு வாங்கின ரேட்டுக்காக அதை என்கேஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ஒரு எக்ஸ்போ சேல் மாதிரி போட்டு அதிலிருந்து ஒரு 50% மேலே அதை லிக்விடேட் பண்ணி இப்போ அந்த ஃபண்டை வச்சு அவங்களுக்கு, ஏன்னா நிறைய கடனும் இருந்துச்சு, அந்த கடனை ஃபுல்லாக இப்போ அடைச்சி ஓரளவுக்கு அவங்க ஒரு பாதி கடல் தாண்டிடுறாங்க. இன்னும் ஒரு மீதி கடல் தாண்டிட்டாங்கன்னா ஒரு 1 கோடி ரூபா அவங்க கையில் இருந்துச்சுன்னா போதும் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு. அதாவது மணியை எப்படி வந்து ஒரு டூலாக பயன்படுத்தணும், ரொட்டேட் பண்ணி மல்டிப்ளை தான் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம இருக்கிறதெல்லாம் கரைச்சிட்டே போயிட்டோம்னா கஷ்டம்தான். கரெக்ட். ஓகே, சரி. இப்போது நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே. ஸ்டாக் மைண்ட் செட் ஷிஃப்ட்டை பற்றி பேசலாம் இங்கே. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்ரோச் பண்ணால் எப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினோம். இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபர் தன்னுடைய பிஸ்னஸை வளர்ச்சிக்கு கொண்டுட்டு போகணும்னு விரும்புகிறாரு. இப்போது எது மாதிரியான மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து அவருக்குள்ளே நடக்கணும், மனநிலையில் என்னென்ன விஷயங்கள் மாறுனா இவருடைய தொழிலில் மாற்றம் ஏற்படும்? நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கிறோமோ அதை ட்ரெஸ் பண்ணாமல் நம்ம கஸ்டமர்ஸை ட்ரெஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மைண்ட் செட்லேருந்து கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட்டுக்கு மாறணும். நிறைய பேர் அவங்க விற்கிற பொருளை பிலீவ் பண்ணிட்டு கஸ்டமர் யாருக்கு விற்க முடியும்னு ஓடிட்டுருப்பாங்க. நான் என்ன மாற சொல்கிறேன்னா, உங்கள் கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்களோட தேவைகளுக்கு நம்ம வந்து எப்படி ஒரு பெட்டரான ரிலீஃப் கொடுக்க முடியும், ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும், அந்த ஆஸ்பெக்டில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பர்பஸ் ட்ரிவன் பிஸ்னஸாக, ஒரு பர்பஸோட ஒரு பிஸ்னஸை அணுகிறப்ப என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தால் நான் இதை தான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறப்ப, உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பிரகடனப்படுத்துகிறேன்னா, நீ ஒரு நார்மல் ரீட்டைலராக இருக்கீங்க நீங்கள் ஒரு நார்மல் ரீட்டைலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஒரு ரீட்டைல் சூப்பர் ஸ்டாராக மாற்றுறது என்னோட நோக்கம் அப்படின்றத என்னோட பிரகடனம். அது மாதிரி ஒரு ரீட்டைல் பிராண்டாக இருக்காங்க, ஒரு ரீட்டைல் நிறுவனமாக இருக்காங்கன்னா அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு கமிட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். கொடுக்குற கமிட்மெண்ட்டை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வரப்போகுது. த பிராண்ட் வில் க்ரோ ஆட்டோமேட்டிக்லி. எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு எந்த அளவுக்கு விசிபிலிட்டி கிரியேட் ஆகுதோ அவங்க பொட்டென்ஷியலுக்கு தகுந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆக போகுது. ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தொழில் கொள்கைன்னு கூட சொல்லலாங்களா? எஸ், ஒரு தொழில் கொள்கையை உருவாக்கி அந்த தொழில் கொள்கையை வந்து வெளியே வந்து காமிச்சிக்கிறதுக்கான செயல்பாடுகளில் இறங்குனாங்க அப்படின்னா எஸ், அவங்க அடுத்த லெவலுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கணும். அதை தான் நாங்கள் க்ரியேட் பண்ண வைக்கிறோம் அவங்கள்ட்ட. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க.
ஓகே, பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, மைண்ட் செட் ஷிஃப்ட்டு இது எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஓகே, பிளானிங் எல்லாமே நடந்துருச்சு. இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டுங்கிறது ஒரு மேஜரான ஒரு ரோல் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுல. இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து தவற விடுறாங்க? நிறைய பேர் தவற விடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வரியில் சொல்லணும்னா கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பீப்புள்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போகணுமே தவிர ஒரு ஒரு தடவையிலேயே அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறு. திரும்ப திரும்ப அதை செஞ்சு மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட இருந்து அதை ஃபீட்பேக் எடுத்து சரி பண்ணிட்டு போகணுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் விட்டுறக்கூடாது. லைக் அதில் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் இப்போ வந்து டெய்லியும் என்னோடய கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து என்னோடய ப்ராடக்ட் சார்ந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டோ எடுக்கிறாங்கன்னா, எப்படி எஜுகேட் பண்ணணும் அவங்க கற்றுக்கணும். அதுக்கு நிறைய மாடல்ஸ், வேறு யார் என்னென்ன பிராண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை அவங்க வந்து கண்டென்ட்டாக மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி எனக்கு உள்ள கடைக்குள்ளே வர்றாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு எப்படி ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது, ஒரு ஃபேமிலி, ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது. இப்போ இன்றைக்கி மதியம் நீங்கள் போன ஹோட்டல் வந்து எனக்கு ஒரு ஃபீல் கொடுச்சு. சிறுசு முகத்தோட எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு, என்ன தான் பிஸியாக வந்தாலும் ஒரு நிமிஷம், எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் அது ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் சீட் அரேஞ்ச் பண்ணி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லையா. இட்ஸ் கால்டு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அதில் வந்து நம்ம என்ன ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் யூனிக்காக பண்ண முடியும் அப்படின்ற விதத்தில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, கஸ்டமருக்கு நம்மக்கிட்ட 1000 கணக்கில் ப்ராடக்ட் இருக்கலாம். பட் கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு அதில் அவேர்டாக இருக்காங்க, எத்தனை ப்ராடக்ட் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே தெரிஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தி அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது. இதை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். ரைட். ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தங்க வந்து எப்போ முடிவு பண்ணணும், எது வந்து கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லுவீங்க? இது ஒவ்வொரு நிறுவனரோட ஒரு எக்ஸாம்பிள், லைக் கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிளோ ஆர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு 10 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கேன். எனக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் பில்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்னோடய ரெவென்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியல. செலவு கூட்டிகிட்டே இருக்குது. ஓகேங்களா. என்னோடய பொட்டென்ஷியல் என்னன்னு எனக்கே தெரியல. சர்வீஸிங் கெப்பாசிட்டி, ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வரைக்கும் என்னால் வர்ற கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும், ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக காமிச்சா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தி ஒரு லெவலுக்கு நான் கம்மியாக தான் இருக்கேன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா விசிபிலிட்டி க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே நிறைய பேர் என்ன லேக் ஆவாங்க, எப்போ நான் ஸ்கேல் பண்ணணும்னு வர்றதில் லேக் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாக்கின் பிஸ்னஸை மட்டும் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ வாக்கின் இல்லையோ அப்போ யோசிப்பாங்க, ஆமாம்ல சுத்தமாக வாக்கினே இல்லை, நம்ம அடுத்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். கரெக்ட். அப்போ தான் யோசிப்பாங்க. கஸ்டமர் வர்ற வரைக்கும் தெரியாது. அது எங்கே வந்து லேக் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நான் ஒரு கடைக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுற டைம் ஒரு 1 hour இருக்கலாம், இல்லை 2 hours இருக்கலாம் மேக்ஸிமம். இன்றைக்கி ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. குவிக் காமர்ஸ் மாதிரி வந்தோடனே வந்து வாங்கிட்டு போனோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கஸ்டமர் வீட்டில் இருக்கிற டைம் தான் அதிகம், அவங்களோட ஒர்க் லைஃப்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் இருக்கிற டைம் தான் அதிகம். அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நம்ம இன்டைரக்டாக பீப்புளோட கனெக்டடாக இருக்க முடியும், அதை யார் கையில் எடுக்கிறாங்களோ, ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்லேயோ சோஷியல் மீடியாலேயோ கஸ்டமரோட எப்போ எங்கேஜாக இருக்காங்களோ, அப்போ ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு ஒரு தேவைன்னா நம்ம அனுப்பின கண்டென்ட்டோ இன்ஃபர்மேஷனோ அவங்களுக்கு ஞாபகம் வரும். தட் வில் பி கோ ட்ரிகர். நம்ம போய் கேட்டால் இங்கே கடையில் இருக்குல்ல வாங்கிட்டு வந்துடுவோன்ட்டு நம்மளை தேடி வருவாங்க. இதை நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். கைண்ட் ஆஃப் நான் நிறைய சில இது பார்க்குறேன் நான் சமீபத்தில். அண்டு பிகாஸ் நான் இது என்னுடைய ஃபோன் நம்பர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் தெரியாதனமாக எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 50-100 ஸ்பேம் கால்ஸ் வரும். மேக்ஸிமம் இது தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வரும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரிலேட் பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நகை கடை இருக்குது அப்படின்னா 2 விதமான நகை கடையில் இருந்து மெசேஜஸ் வரும். ஆஃபர்ஸ் இருக்குது அல்லது கால்ஸ் வரும். ஆஃபர்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி போட்டிருக்கு, இவ்வளோ % ஆஃபர் இது இருக்குது வாங்குங்க. இன்னொரு கடையிலேருந்து ஒரு மெசேஜ் வரும், வீடியோ வரும்.
ஸோ அந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா புதுசாக டிசைன்ஸ் வருதுன்னா அதோட நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும், ஒரு பாட்டு போட்டு அண்டு ரொம்ப இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நகையை வந்து நம்ம ஒரு வீடியோவில் காமிக்கிறோன்னா எப்படி பார்க்குறதுக்கு மக்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி நல்லா எடுத்து போட்டிருப்பாங்க. அண்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்னோடய பிஹேவியர் நான் அப்சர்வ் பண்ணுவேன். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நம்ம ஒரு வீடியோவோ ஒரு ப்ரொமோஷனோ நம்ம பார்க்குறோம்ல, ஸோ நம்ம இது எதுக்கு பார்க்குறோம், இது ஏன் பார்க்குறோம், சரி நம்ம இது பார்க்குறோம், இது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணும்போது இது ஏன் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கும்போது, நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட்டு மெசேஜஸ் இது நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மெத்தட் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதோ ப்ராடக்ட் பண்ணுறாங்க, விற்க தான் ட்ரை பண்ணுவாங்க, விற்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆஃபர் இருக்குது வாங்க தீஸ் அண்ட் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று எஜுகேஷன் ஆர் என்டர்டெயின்மெண்ட். நான் இந்த சொன்ன இந்த 2வது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ப்ராடக்டோட ஒரு டிஜிட்டல் என்ன சொல்கிறது, ஒரு ஷோகேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு கைண்ட் ஆஃப். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஸோ பாரு எவ்வளோ நல்லா இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் பார்க்க மாட்டேன், பட் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வீடியோ பண்ணுறதுனால அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி வாங்குங்க ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ண புரிஞ்சிக்க முடியுது. இந்த விஷயந்தான் நீங்கள் சொல்ல வர விஷயமா, லைக் புஷ் பண்ணாமல் நோ ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும். நான் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு கூட சொல்லலாம். எஸ், அந்த கண்டென்ட்டில் ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சொன்னால் அவங்க அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி பார்ப்பாங்க. அது என்னவா வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், என்டர்டெய்னிங்காக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாங்களா? ஆமாம், ரைட். நான் இதை டீப்பாக என்னென்னா பர்சனலைசேஷன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் மேபி அந்த கடையோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா தட் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட், ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்து என்ன பர்ச்சேஸ் பிளான் வச்சுருக்கீங்களோ அதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இப்போ ரிங் வந்து அதிகமாக நீங்கள் வாங்குகிற ஆளாக இருக்கீங்க, அடிக்கடி ரிங் மாற்றிட்டே இருப்பீங்க, இல்லைனா செயின் பிரேஸ்லெட் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் உங்கள்கிட்ட ஒரு கன்சர்ன் வாங்கிட்டு நாங்கள் வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாமா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் கேட்குறீங்களோ அதை வந்து நாங்கள் அனுப்புகிறோன்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு கன்சர்ன் வாங்கிட்டு அதை மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக அனுப்பலாம். அது பேஸ்ட் ஆன் உங்களோட விருப்பம். அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்தும் இருக்குது, ஒரு மியூசிக் ஜிங்கிளோட பண்ணுறப்ப தே ஃபீல் நமக்கு அது ஒரு பொழுதுபோக்கு விஷயமாகவும் இருக்கும். இன்டெரக்டாக அதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்குன்னா அப்ரோச் பண்ணி வாங்கவும் செய்வோம். ஆர் சிம்பிளாக அந்த கடையோட பேர் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. எஸ், நமக்கு வாங்கணும்னு ஒரு தேவை ஏற்படும், அந்த பேர் நம்ம மைண்ட் ஸ்பேஸில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆனால் அவங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்ரு, ப்ராடக்ட் விஷயம் கிடையாது. ஓகே, எகெயின் ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம எப்படியாவது இவங்களை வாங்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டு தூக்கிட்டு அது வேலைக்கே என்ன கொடுத்தா இவங்க பார்ப்பாங்க. அதான் அங்கே வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் தான், உங்களுக்கு பிடிச்சதை காமிக்கிறதா. நம்ம சோஷியல் மீடியா அல்காரிதம் மாதிரி தான், நீங்கள் என்ன தேடுறீங்களோ கண்டென்ட் வருது இல்லை, அது மாதிரி ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேலாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போது காம்படிஷனுங்கிற செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாங்க. பிஸ்னஸ் காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். எஸ், ஸோ பிஸ்னஸ் காம்படிஷன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எப்படி நம்மளை தனித்து காமிக்கிறது? ஓகே ப்ரோ, நான் ஒன்று சொல்லிக்கிட்டுறேன். ஒரு ஊருக்குள்ளே ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரே மாதிரி நிறுவனமாக இருந்தால் கூட, ஒரு டெக்ஸ்டைலோ ஜுவல்லரியாக இருந்தால் கூட, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. டைரக்ட் காம்படிஷனுங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஸ்டமர் செக்மெண்ட் யூனிக்காக இருக்கும், ஓகேங்களா? அது பேஸ்ட் ஆன் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட பொட்டென்ஷியல்னால இருக்கலாம், இல்லை ப்ராடக்டோட யூனிக்னஸ்னால இருக்கலாம், அவங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் தன்னை வந்து தனித்துவமாக காமிச்சிருப்பாங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தர் பார்க்குற விதம் தான். இப்போ ஒரே மாதிரி ஒரு ஷோரூம் நமக்கு வந்து ஒரு 3 இடத்துல இருக்குது, வேறு பிராண்டு ஒரே மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்குதுன்னு நமக்கு தோணும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு யூனிக்னஸில் இருப்பாங்க. அவங்களோட கஸ்டமர் செக்மெண்ட் வேறையாக இருக்கும். அவங்க யாரை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வேறையாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷனுங்கிறத தாண்டி எப்படி கொலாபரேட்டிவாக வளர முடியுன்றதை நான் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து நிறைய கைட் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத விட விதத்தில் தான் இருக்குது. ஓகே, அப்படிங்கிறத விட நம்ம வந்து நம்மளோட யூனிக்னஸில் நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுவோம். எஸ், அப்படிங்கிறது ஒரு யாரையும் நம்ம நமக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கிற இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஆர்கே பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கேன், என்னோட கம்பெனி வந்து ஆர்கே பிளாட்ஃபார்ம்ஸ் சூப்பர் ஸ்டார் ரீட்லெஸ் ஹப் இருக்குன்னா நான் என்னோட தான் காம்படிட் பண்ணணும். நான் இன்னொருத்தரோட காம்படிட் பண்ணுறதுனால எனக்கு என்ன இருக்குது? நம்மளோட தான் நம்ம காம்படிட் பண்ணிக்கணுமே தவிர இன்னொருத்தரை காம்படிட்டராக பார்க்குற மனநிலை என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பியூர்லி ஒரு தொழிலை வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக இதெல்லாம் விற்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதை மட்டும்தான் நம்ம விற்கிறோம், எப்படி மட்டும்தான் விற்கிறோங்கிறத டிஃபைன் பண்ணனா இந்த காம்படிஷன்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி. என்ன கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்கணும், அவங்க உண்மையாலுமே அது மூலயமா என்ன பெனிஃபிட் அடைய போகிறாங்க அப்படிங்கிற பர்பஸ் கிளியராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல காம்படிஷன் இருக்காது. ஓகே, சரி. இப்போ வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் இந்த ரெட் ஓஷன் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஓகே, நான் வந்து எனக்கான ஒரு ப்ளூ ஓஷன் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ரீட்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன், இந்த தொழிலை நான் நடத்துகிறேன். உங்களுடைய இதிலே வச்சுக்கலாமே, என்னென்ன விதத்தில் நான் இந்த தொழிலில் இருக்கேன் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் எஃபெக்டிவாக? கண்டிப்பாக என்னென்ன விதத்தில் தெரியப்படுத்திகிட்டே இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸான டிவி, ரேடியோ, பேப்பர் ஆடு இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு டிவி ஆடு கொடுத்து நம்மளை பெருசாக காமிக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே ரீஜனல் லெவலில் பெருசாக வந்து சேனல்ஸ் ஒர்க் ஆகாது. நான் வேர்ல்டு வைடாக இருக்கேன், இல்லை ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்னா மேபி ரீச் கிடைக்கலாம். இப்போ ரீஜனல் லெவலில் நமக்கு ஒரு விசிபிலிட்டி வேணும்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப், இதில் பீப்புளோட எப்பயும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும், நாலேஜ் கொடுக்க ஆரம்பிக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு. லைக் இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் அப்படின்னா வெறும் ப்ராடக்டை மட்டும் ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் அவங்கள்ட்ட இருக்க ப்ராடக்டை எப்படி மக்கள் பயன்படுத்த முடியும், ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்கோ இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கோ ஒரு கல்யாணத்துக்கோ என்னென்ன வகையிலலாம் அவங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணலாம். லைக் இப்போ ஒரு ஆஃபீஸ் அட்டையர் அப்படின்னா நான் வந்து ஒரே காஸ்டியூம் தான் நான் டெய்லியும் போட்டு போகிறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஷர்ட்டு, ஒரு 2 ஃபேண்ட்டை மட்டும் வச்சு எப்படி நீங்கள் வந்து உங்களோட அட்டையரை வந்து எவ்ரிடே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் வந்து நீங்கள் போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எஜுகேட் பண்ணுறதா இருக்கட்டும். எனக்கு கல்யாணத்துக்கு பட்ஜெட்டே ஒரு 20,000 தான் இருக்குது, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுனா அந்த பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கஸ்டமர் ஆஸ்பெக்டில் நம்ம கண்டென்ட் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். எஜுகேட்டிவாக கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருனாலையும் கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஃபார்மேட்டில் போயிட்டு இருந்துச்சு. அண்டு கான்டென்ட் க்ரியேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிறோம். இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா பேர்னால ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்காவது வந்திருக்காங்க. இந்த ரீட்டைல் பிஸ்னஸ்னுடைய ஃப்யூச்சர் இன்னும் என்னவா எவால்வ் ஆகும்? ஏன்னா இந்த கண்டென்ட்டுங்கிற ஒரு விஷயம் இப்போ புதுசாக வந்திருக்கு. இன்னும் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீடியம் ஸ்கேல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கஸ்டமர் சிஆர்எம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து முதல்ல பெரிய கடைகளில் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதை கலெக்ட் பண்ணணும், ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணணும், அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ டேட் ஆஃப் பர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ட் பண்ணுறது, அவங்க பேர் இது நோட் பண்ணி வச்சுக்கிறது, இது சும்மா ஒரு பில் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. பில் அடிக்கிறத தாண்டி பில்லில் இந்த இன்ஃபர்மேஷனை போடுற மாதிரி வந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நார்மலான ஒரு கடையில் கூட சிஆர்எம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் மேபி இந்த சிஆர்எம்ங்கிறது ஏற்கனவே இருந்த விஷயந்தான், பெரிய கடைகளில் ஃபாலோ பண்ணப்பட்டு இருந்தது. இப்போது இந்த அவேர்னஸ் கிடைக்கும்போது சரி இதை ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் எஃபெக்டிவாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே மீடியம் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு பீப்புள் வந்து கையில் பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேலாக இப்போ எடுத்து பண்ணுறாங்க.
இதே மாதிரி இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ணப்பட்டு வரலாம். இது வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருனாலையும் மீடியம் ஸ்கேல் பீப்புளால் ஃபாலோ பண்ணப்படும். அது என்ன விஷயம் இப்போ வந்துட்டு இருக்கு ப்ரோ? அடுத்து வந்து ட்ரெண்ட் எப்படி மாறப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து டோர் ஸ்டெப்பில் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. நிறைய இப்போ வாட்ஸ்அப் ஷாப்பிங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இ-காமர்ஸ் ட்ரெண்டாக இருந்துச்சு, இப்போ வாட்ஸ்அப் ஷாப்பிங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், குவிக் காமர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்துருச்சு. கஸ்டமர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கடையோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. ஒரு ப்ராடக்டே நான் நேரில் வந்து வாங்கணுன்னா கூட உண்மையாலுமே அது இருக்கா, நான் எதிர்பார்க்குற ப்ராடக்ட் இருக்கா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ வாட்ஸ்அப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை நல்லாவே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்னென்னா, ஒரு நிறுவனத்தை வந்து அந்த ஊருக்குள்ளே மட்டுமே தான் எனக்கு மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எப்போ அவங்க ஆன்லைனில் வராங்களோ அப்போயே வந்து அவங்க அக்ராஸ் தி வேர்ல்டு எங்கேனாலும், நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் அவங்க ப்ராடக்ட்டை கொடுக்குறவளுக்கு ஒரு ஈகோசிஸ்டமை க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க எங்கேனாலும் ஸ்கேல் பண்ண முடியும். ஈஸியாக 1x இருக்கிறத 10x மாற்றுறது ரொம்ப ஈஸி பிஸ்னஸில். ரைட். அது என்டையர்லி மைண்ட் செட் தான். எனக்கு இந்த ஊர் தான் மார்க்கெட்டா இல்லை எங்கேனாலும் நான் ப்ராடக்ட் கொடுக்க முடியுன்றது விஷயமா. ஓகே. ஏன்னா எங்கள் கிளைண்ட்லாம் ஒருத்தவங்க சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க? என்ன எப்படி தான் வாட்ஸ்அப் ஷாப்பிங் மாதிரி தான். வாட்ஸ்அப் இது பண்ணுறாங்க, என்கேஜ் பண்ணுறாங்க கஸ்டமரை. அண்ட் தென் ஒரு கம்யூனிட்டி மாதிரி கொண்டு வந்துட்டு அங்கேருந்து வீடியோ கால் மூலமாக ப்ராடக்ட் காமிச்சு நம்ம ஊர் பீப்புள் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தே செல் தி ப்ராடக்ட்ஸ். ஓகே. என்ன மாதிரி ப்ராடக்ட்? ஃபேமிலி ஸ்டோர், ஃபேமிலி டெக்ஸ்டைல்ஸ். ஓகே. ஓ மேபி இந்த மாதிரி வந்து அங்கே அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. ஓகே. அங்கே அஃபோர்டபுளாக இருக்காது. மேபி டிசைன்ஸ் கூட பெருசாக இருக்காது. ஆமாம். ஸோ இங்கே இருக்கிற அளவுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க இந்த ட்ரெடிஷ்னல் இதை நாங்கள் அங்கே வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இது பண்ணலாம். என்னென்ன மாதிரியான பிஸ்னஸஸ் வந்து இந்த அப்ரோச்சஸ் எடுக்க முடியும்? ஓகே, சாரீ எடுக்கலாம், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம் ப்ரோ. லைக் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ் பண்ண முடியும், ஜுவல்லரி பண்ண முடியும். அண்ட் யாரெல்லாம் வந்து லிமிட்டட் கன்சியூமர், மூவபிள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு சின்ன லெவல் ப்ராடக்ட்ஸு எனக்கு அங்கே தேவையாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தாராளமாக பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் ஷிப்மெண்ட் காஸ்ட்டு, அது அவங்களுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்குதா அதை பொறுத்து இருக்குது எண்ட் ஆஃப் தி டே. ஓகே. அண்ட் லெட்ஸ் ஒரு 3 கேஸ் ஸ்டடீஸ் ப்ரோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அந்த 3 கேஸ் ஸ்டடீஸுமே எப்படி இருக்கணும்னா ஒவ்வொன்றா நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி, நீங்கள் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக அந்த கேஸ் ஸ்டடி அப்படின்னா, இதை கேட்குற ஆடியன்ஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ரிசீவ் பண்ணணும், ஆர் கண்டிப்பாக அவங்கள ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ், ஓகே, அப்படிங்கிற நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்ஸில் நீங்கள் பார்த்த ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லுங்கள். ஏன் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணி அவங்களால அதை மாற்ற முடிச்சுது. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை. தே ஆர் பொட்டென்ஷியல், பட் கோவிட் டைமில் கொஞ்ச நாள் அந்த பிஸ்னஸை வந்து க்ளோஸில் இருந்து மறுபடியும் அதை ரீவேம் பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க. பெருசாக விசிபிலிட்டியே இல்லை, பீப்புளோடையும் பெருசாக கனெக்டில் இல்லாமல் இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போய் பாட்டம் லைனில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து டீமை வந்து மார்க்கெட்டிங் டீமை பில்ட் பண்ணோம். என்ன பிஸ்னஸ் அது? லைக் ஜுவல்லரி பிஸ்னஸ். மார்க்கெட்டிங் டீம் பில்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஓனர்ஸ் லெவலில் அவங்கள டியூன் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் டீமை பில்ட் பண்ண வச்சு இப்போ தே ஆர் டூயிங் கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கஸ்டமர் வாக்கின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அது வந்து டோட்டலாக ஸ்ட்ரகிளிங்கில் இருந்ததுக்கான காரணம் என்னென்னா விசிபிலிட்டி, மேஜர் மார்க்கெட்டிங் வந்து அந்த இப்படி ஒரு கடை இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி ஸோ வாக்கின் வர ஆரம்பிச்சது. அதுவும் நாங்கள் வந்து என்னென்னா இன்டைரக்டாக தெரியப்படுத்துவோம். ஓகே. ஜஸ்ட் லைக் தட் என்கேஜ் பண்ணாமல் அந்த ஊர் சார்ந்து ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி, லைக் இப்போ அந்த கடையை சொல்லாமல் நம்ம ஊரில் இந்த ரோட்டில் ஒரு நகைக்கடை இருக்குது, உங்களுக்கு தெரியுமா, ஜஸ்ட் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கூகுள் மேப் லிங்க்கு, நீங்கள் உள்ளே போய் அதை கிளிக் பண்ணி என்ன கடைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் பீப்புளை இன்டைரக்டாக என்கேஜ் பண்ணுவோம். ஓகே. என்ன வே ஆஃப் அப்ரோச்சஸ் நீங்கள் பண்ணுவீங்க? அதுக்கு வந்து வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியா. ஓகே, ரைட்.
இன்னொரு கேஸ் ஸ்டடி. ம் இந்த கேஸ் ஸ்டடி வந்து நான் வந்து ஸ்கேல் பண்ணணும் ம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தவங்க. ம் என்ன பிஸ்னஸ், என்ன என்ன லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ம் அவங்க எப்படி வந்து ஸ்கேலை பண்ணாங்க. இல்லை ப்ரோ, ஸ்கேல் பண்ணணுன்ற மாதிரி என்கிட்ட பெருசாக வரமாட்டாங்க. ஓகே. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அந்த ஆஸ்பெக்டில் வருவாங்க. லைக் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றப்ப வந்து என்னென்னா, தே ஆர் நாட் டூயிங் மார்க்கெட்டிங் வெரி வெல். மார்க்கெட்டிங்க்கு பிளான் இருக்காது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. சேம் அது ஒரு டெக்ஸ்டைல் பிராண்டு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வி கிரியேட் மார்க்கெட்டிங் பிளான்ஸ், எவ்ரி மந்த் என்னென்ன பண்ணணும். அவங்களுக்கு கஸ்டமரை வந்து என்கேஜ் பண்ணி உள்ள ஸ்டோருக்குள்ளே வர வைக்கிறதுக்கு வி கிரியேட் ஆக்டிவிட்டீஸ். அது இந்த 1 hour சேலு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி பீப்புளை வர வச்சு எடுத்தோடனே அப்செல் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பீப்புளுக்கு வந்து வேல்யூ கொடுத்து அதுக்கப்புறம் வந்து என்கேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்செல் நடக்க ஆரம்பிச்சு. ஓகே. ஒரு பிஸ்னஸ்னு வரும்போது டீம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டீம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த டீம்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் இங்கே வந்து என்னென்ன மேஜரான ட்ராபேக்ஸ் ஒரு தொழிலுக்கு பாதகமாக அமையுது? இங்கே வந்து நான் ஓனர் சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னா, அவங்க டீமுக்கு எஜுகேட் பண்ணணும். நிறைய பேர் அதை எஜுகேட் பண்ணுறதில்ல. சரியில்லாத எம்ப்ளாயீஸை ரிமூவ் பண்ணணும், ஃபயர் பண்ணணும். இந்த 2 விஷயத்த பண்ணாலே போதும். ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா அவர் அந்த வேலையை பிடிச்சி பண்ணுறாருன்னா தாராளமாக செய்ய வைக்கலாம். பட் நிறுவனத்தோட அந்த கட்டமைப்பிலேருந்து மீறி யாராவது செயல்படுறாங்கன்னா நீட் டு ஃபயர் இமிடியட்லி. இந்த 2 விஷயமே நீடட். அதுதான். ஒன்று, புரிஞ்சு நடந்துக்காதவங்களும் இருப்பாங்க, அதை புரிஞ்சு நடந்துக்காதவங்கள ஓனர்ஸ் இன்னும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டேவும் இருப்பாங்க. இந்த 2 விஷயம் இல்லாமல் இருந்தால் ஓகே. ஓகே. ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இல்லை, நிறைய பேர் வந்து என்னென்னா பீப்புள் ட்ரிவனாக இருப்பாங்க. அவங்க எம்ப்ளாயீஸை நம்பி பிஸ்னஸ் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நான் ப்ராசஸ் ட்ரிவனாக மாறிடுங்கன்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டிஃபைன் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ப்ராசஸ் எழுதி வர்றவங்கள அதை பண்ண வைக்கணுமே தவிர அவங்க போகிற போக்கில் நம்ம நிறுவனத்தை நடத்திட்டு போகக்கூடாது. அதுதான் இங்கே அதுக்கான வழியே. இது இன்னும் எளிமைப்படுத்துங்களேன். அதாவது என்ன இல்லை, காலையில் கடை திறக்கிறதுலேருந்து நைட்டு கடை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அதை ஃபுல்லாக எழுத போகிறாங்க. ஓகே. அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஒரு புது எம்ப்ளாயி வந்தால் கூட நீங்கள் இதை தான் பண்ணணும், இதை வந்து பண்ணக்கூடாது, இதை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இது பண்ணிக்கிறோம். டாக்குமெண்ட் எழுதுறதான் வேலை. என்ன நினைக்கிறோமோ அதை எழுதி அதை வந்து ஹேபிட்டாக மாற்றிட்டா இங்கே வேலை முடிஞ்சு. ஓகே. ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்தந்த விஷயங்கள் இந்தந்த செயல்களை செய்யணுங்கிறத ட்ரெயின் பண்ணிடணும். ஆமாம். ஓகே. எனக்கு நான் இன்னொரு கேஸ் ஸ்டடி மட்டும் நான் சொல்லிடுறேன். நாங்கள் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா ஒரு டேட்டா ட்ரிவன் மாடலுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகிறது. டேட்டாவை வச்சு தான் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்டிங் பிளானில் நாங்கள் கொடுக்குறது உங்களோட எக்ஸிஸ்டிங் ரிசல்ட் என்னவோ, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணிங்களோ, அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்களோ, அதில் என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். கண்ணை கட்டிட்டு எதுலேயும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். ஒரு பிராண்ட் உள்ளே வரும்போது அவங்க நல்ல டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி, பொட்டென்ஷியல் இருக்குது, பட் அவங்கள்ட்ட பெருசாக கஸ்டமர் பேஸே கிடையாது. நிறைய பேர் இன்னமும் அப்படி இருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் ஒரு கூகுள் ஃபார்மில் வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுத்து எப்படி கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்கணும், என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணணும், ஒரு கஸ்டமரோட டேட்டா என்னென்னலாம் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு வர முடியும், இதை புரிய வச்சு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பித்தாங்க. வித்தின் ஒரு 6 monthsல தே பில்ட் ஒரு 15,000 கஸ்டமர்ஸோட காண்டாக்ட் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போயும் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிராண்டுக்கு தெரியுது எனக்கு டெய்லியும் புது கஸ்டமர் எத்தனை பேர் ஆட் ஆகுறாங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எத்தனை பேர் ரீட்டைன் ஆகிறாங்க. ஒரு வருஷம் கழித்து அவங்க ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோன்னா எவ்வளோ பேர் நமக்கு ரீட்டைன் ஆகிருக்காங்க, சுத்தமாக வராதவங்க எத்தனை பேர், இந்த அளவுக்கு நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ரூவனான ப்ராசஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களோட மார்க்கெட்டிங்கோட மெத்தடே. கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்கிறது ஒரு டிசிப்ளின் வே. எனக்கு டெய்லி நியூ வாக்கின் எத்தனைன்னு தெரியணும், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியணும். ஒரு வருஷம் கழித்து எடுத்து பார்க்குறப்ப யார் யார் ரீட்டைன் ஆகிருக்காங்க, யார் யார் சுத்தமாக ரீட்டைனே ஆகலை, அது என்ன காரணம்னு முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சு அதை சரி பண்ணோன்னா தான் நம்ம லைஃப் டைமுக்கும் ஒரு ஜேர்னியை வந்து கஸ்டமரை வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே. இதை செய்யக்கூடிய ஒரு தொழில் முனைவோர் வந்து அவருடைய
இது எல்லாம் அவருடைய மைண்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லலாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு தொழில், இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், கஸ்டமர்ஸ் ஏன் வர்றாங்க ஏன் வரல அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர் வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய தொழில்களில் எஸ்பெஷலி ரீட்டைல் பிஸ்னஸ் ஒரு இண்டிவிஜுவலாக அல்லது ஒரு சின்ன டீமோட பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா வேலையும் அந்த ஓனர் தான் பண்ணுவாங்க. பக்கத்தில் நமக்கு எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓனருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, பட் அந்த ஒர்க்கு வந்து ஆக்சுவல் ஒர்க்காக இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அந்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸ்கேட்டர்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 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 தொழில் முனைவோராக, ஒரு ஆண்ட்ரப்ரனராக என்ன மாதிரியான ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு மனநிலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்? நீங்கள் நம்ம சொன்னோம், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து புஷ் பண்ணாமல் பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த செக்மெண்ட்டோட ஓகே. பட் நான் கேட்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் ஜென்ரலாக ஒரு தொழிலையே வந்து ஒரு தொழில் முனைவர் வந்து எப்படி வந்து அணுகணும், இதுதான் ஒரு தொழில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து அணுகணும், அவருடைய மனநிலையில் எப்படிப்பட்ட அணுகுமுறை இருந்தால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும்? கண்டிப்பாக ப்ரோ, இங்கே 2 மெத்தட் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒன்று ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், இன்னொன்று க்ரோத் மைண்ட் செட். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஒரு டீம் ரெக்ரூட் பண்ணணுன்னா பயப்படுவாங்க, அவங்க கையில் வேலையை கொடுக்கணுன்னா பயப்படுவாங்க, ஒரு மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பயப்படுவாங்க, எனக்கு அதில் ரிசல்ட் வருமா வராதான்னு பயப்படுவாங்க. பிஸ்னஸ்னு ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஒரு ரிஸ்க் டேக்கர் தான் அவங்க. ரிஸ்க் எடுக்காமல் ரிஸ்க் சாப்பிட முடியாது. அதனால் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சி வந்திருக்காங்களோ அந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து சின்ன சின்ன கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ அதை ரிஸ்க் எடுத்து அதில் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. க்ரோத் மைண்ட் செட்டுங்கிறது என்னென்னா, ப்ராப்ளம்லேருந்து நம்ம வந்து ஒரு நியூ லேர்னிங் எடுத்துக்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறது, பீப்புளுக்கு நம்மளே உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காமல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வேலை வாங்கிறது, அவங்கள வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி நீங்கள் பாருங்கன்னு வந்து அந்த தாட்டில் விட்டுட்டு இவங்க வந்து க்ரோத்துக்கும் எக்ஸ்பேன்ஷனுக்கும் தான் ஒர்க் பண்ணணும். நான் என்ன மார்க்கெட்டிங் இந்த மாதம் பண்ணணும், எவ்வளோ கடைக்கு விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணணும், அடுத்த பிரான்ச் ஏதாவது கொண்டு போக போகிறேன்னா, என் கஸ்டமர் வாக்கின் குறையுதுன்னா அதை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்களோட தாட்ஸ் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் க்ரோத்தில் தான் இருக்கணும். டே டு டே ஆப்ரேஷனில் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கேல் பண்ணுறதும் கஷ்டம், அதை சர்வை பண்ண வைக்கிறதும் கஷ்டம், சர்வைவலே கஷ்டம். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் கம்யூனிட்டி பில்டிங். ஓகே, பிகாஸ் கம்யூனிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எபிக் லைஃப் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியால் உருவான சேனல் தான். நான் எதுவுமே பண்ணல, ஆக்சுவலி நான் எதுவுமே பண்ணல. இப்படி ஒரு விஷயம் தேவை உருவாச்சு, ஜஸ்ட் அதுக்கான ஒரு விஷயம் மட்டும் நான் போட்டேன். அண்டு எல்லாமே நான் ஈவன் தான் இந்த பாட்காஸ்ட்டு கூட அப்படி தான். ஸோ ஒரு கம்யூனிட்டியால் அப்படி பில்டப் ஆச்சு, இதை வந்து ஒரு தேவை உருவாச்சு, நான் ஜஸ்ட் அதை சப்ளை பண்ணேன், அண்ட் தென் அது வளர ஆரம்பிக்குது. கம்யூனிட்டி ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல், பட் அது அட் த சேம் டைம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறது, அதை மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, லாங் டேர்முக்கு கொண்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்யூனிட்டி பில்டிங் அப்படிங்கிறது ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன் இது இம்பார்ட்டண்ட்? ப்ரோ, ரீட்டைல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ப்ராடக்ட் நம்ம பொருள் கொடுக்குறோம், பணம் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இல்லாமல் அந்த கஸ்டமரோட நம்ம டே டு டே கனெக்டில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கிற டைம் அதிகம், நம்ம கடைக்குள்ளே இருக்கிற டைம் கம்மி. அவங்கள எப்பயும் எங்கேஜாக வச்சுக்கிறோன்னா ஏதோ ஒரு மீடியம் தேவைப்படுது, அந்த மீடியம் தான் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டியை எங்கேஜாக வச்சுக்கிட்டோன்னா அங்கேருந்து வரக்கூடிய தேவைகளுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பித்தோனாலே நமக்கு வந்து 1000 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டி எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ, கம்யூனிட்டின்னு சொல்கிறது அவங்களுக்கு அவங்களோட நிஷ் ஆடியன்ஸ், அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ் எண்ட் டு எண்ட் அந்த கம்யூனிட்டியை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அங்கே வர்ற ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து இவங்களால சப்ளை பண்ணாலே
வேறு மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா இருக்குது, சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் நம்ம கண்டென்ட் வேணும்னு ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ ஏன் நம்ம சோஷியல் மீடியாலேயே நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு போக முடியும் இல்லையா? அன்றைக்கி உண்மை. ப்ராட்காஸ்ட் இது வந்து பண்ணிட்டு போக முடியும். அந்த மாதிரி பீப்புளுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தி ப்ராடக்ட் என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டோட விஷயமே. இது கம்யூனிட்டியை கரெக்டாக எங்கேஜாக வச்சுக்கிட்டாங்கனாலே அவங்களோட ப்ராடக்ட் டிமாண்ட், பிஸ்னஸ் டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ் கண்டிப்பாகும். ரைட், ஓகே. யா, ஒரு விஷயம் ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா நான் ஒரு எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது என்னென்னா இந்த இயற்கை விவசாயம், மாடித்தோட்டம் இது பண்ணுறது, ட்ரைனிங் செஷன்ஸ், ஏதாவது கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டங்கள் போடுறது. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எப்படி, தற்சார்பு வாழ்க்கை, ஸோ இந்த விஷயங்கள் எப்படி உருவாக்குறது, ஃபாலோ பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் பண்ண முடியும். இப்போது நான் வந்து இந்த மாதிரி, ஏன்னா இதுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நான் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து அதுக்கு வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேஷன் மூலமாகவோ ஆர் லைவாகவோ ஒரு ஒர்க் ஷாப் மூலமாகவோ வாட் எவர் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டுட்டு போக முடியும். இட் இஸ் பாசிபிள். கம்யூனிட்டியை பில்ட் பண்ண முடியாத ரீட்டைல் பிஸ்னஸஸ் இருக்கும். அவங்க எப்படி கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம்? இல்லை, பில்ட் பண்ண முடியாதனா அவங்களுக்கு அதுக்குரிய அவேர்னஸ் வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம். மேஜர் பீப்புளுக்கு கம்யூனிட்டினா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். என்னைக்கு வந்து நம்ம கஸ்டமரோட வேல்யூஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட்டுக்கு மாறுறாருனா தே ஆர் ரெடி டு டூ கம்யூனிட்டி க்ரியேஷன்ஸ். கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் கம்யூனிட்டிக்கு என்ன கொடுக்க போகிறோன்றதை டிஃபைன் பண்ணணும். என்னென்னலாம் கம்யூனிட்டிக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம், நம்மளோட ப்ராடக்ட்ஸாக இருந்தோ இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருந்தோ ஏதாவது நம்ம அவங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்குறோமா, அவங்களோட தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் ஃபுல்ஃபில் பண்ணுறோமா, ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி மற்ற நார்மல் கஸ்டமர்ஸ்க்கும் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை க்ரியேட் பண்ணுறோமா, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணி அதை பண்ணுறதுக்கு தயாரானாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். ஆனால் ஐடியாவே இல்லை, எனக்கு அதில் இதே இல்லைன்னா கஷ்டம் தானே. மேபி அது எப்படி சொல்கிறேனே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். அவர் வந்து கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டார். இப்போ அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் கண்டென்ட் வந்து போட முடியாது. மேபி பண்ணலாம், பட் அவர் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம்? நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்னா நான் ப்ராடக்ட்டை பற்றி பேசவே சொல்லலை. இல்லை, நான் இப்படி சொல்கிறேன். அதாவது இந்த கொஷின் வந்து எப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம்னா, ஒரு நம்ம விற்கிற ஒரு பொருளுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது கம்யூனிட்டி பில்டிங்கில். இது வந்து இது ஈஸியாக பண்ணிட முடியும். உங்களுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன், ஆனால் கஸ்டமருக்கு என்ன பெயின் பாயிண்ட் இருக்கும் தெரியுங்களா? இபி பில் கூட போயிடுமோ, இடி இடித்தாலோ இல்லை மழை பெஞ்சாலோ ப்ராடக்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோ, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது? ஓகேங்களா? ஒரு கரண்ட் பில் கம்மியாக இருக்கணும்னா அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஓகேங்களா? இப்போ ஸ்டெபிளைசர் போடணும்னு சொல்கிறாங்க. டிவி வந்து கரண்ட்டாக ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடாதுன்னா ஸ்டெபிளைசர் போட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு நாலேஜ் கொடுக்குறோன்னா எண்ட் ஆஃப் தி டே அந்த ஸ்டெபிளைசர் விற்க தானே போகுது. ஆமாம், புரியுதுங்களா? அதே மாதிரி இடி இடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த இடி இடிக்கக்கூடாதுன்னா அவங்க என்னென்ன பண்ணணும்? இப்போ இடி இடிக்கிற டைம்னா அந்த ப்ளக்கை வந்து அன்பிளக் பண்ணி வைக்கணும், இல்லை வந்து சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1 or 2 hours இதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அவர் விற்கிறாரோ அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக இந்த மாதிரி இன்டைரக்ட் கண்டென்ட்டை வந்து கொடுக்க முடியும்ல. ஓகே, ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஓகே, மேபி டைரெக்டாக வந்து அவங்க ஒரு தொழில் சார்ந்த விஷயத்த மட்டும்தான் கொடுக்காம அவங்களுக்கு தேவையோ இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான தொழில் சார்ந்த விஷயம்தான், அதை பற்றி பேசாமல் அவங்க ப்ராடக்ட் சார்ந்து இன்னொரு ஆஸ்பெக்டில் அவங்க எப்படி பயன்படுத்தணுன்றதை கைட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த கம்யூனிட்டியோட நோக்கமே. அவங்க வந்து இந்த பொருளை வந்து கொடுத்துட்டோம், பணம் வாங்கிட்டோம்,
அப்படிங்கிறதோடு இல்லாமல் அதை எப்படி அவங்க முழுமையாக பயன்படுத்துறதுன்னு ஒரு கேர் எடுத்துக்கிறோம்ல, அங்கே தான் அந்த பர்பஸ் இருக்குது, இந்த கம்யூனிட்டியோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகே, பிஃபோர் ம் க்ளோசிங், ம் நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு விஷயம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், இது வந்து என்னவா வேணா இருக்கலாம். ம் 2 விஷயம் நம்ம ம் பேசலாம். முதல் விஷயம், நீங்கள் ஒரு மெசேஜை ஆர் ஒரு ஐடியா, ஒரு சஜஷன், வாட் எவர் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன ஷேர் பண்ணுவீங்க? எஸ் ப்ரோ, நிறைய ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல காம்படிட்டர்ஸ்னு, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க சுற்றி இருக்கவங்கள பார்த்தே அப்படியே காப்பி பண்ணி இவங்க பிஸ்னஸ்லேயே அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் கஸ்டமர் யாரோ அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே ஆக்டிவாக இருங்க, அவங்களுக்கு நாலேஜ் கொடுங்க, உங்கள் ப்ராடக்ட் சார்ந்து நிறைய எஜுகேட் பண்ணுங்கள், கஸ்டமருக்கு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக புரிய வச்சு அவங்களுக்கு தேவைன்னா ப்ராடக்டை செல் பண்ணுங்கள். அன்வான்ட்லி வந்து உங்கள் காம்படிட்டர் பண்ணுறதையே காப்பி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால சத்தியமாக நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அது எப்படின்னா நம்மள ஒரு 10ஓட 11 இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, 10ஓட 11 இருக்காதீங்க, ரீட்டைல் சூப்பர் ஸ்டாராக மாறுங்க, யூனிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள், புதுமையான விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸில் அதை அப்ளை பண்ணுங்கள். இன்னோவேஷனுங்கிறதே இன்றைக்கி ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸில் சுத்தமாக கிடையாது. ஓரளவுக்கு என்டர்பிரைஸ் ரீட்டைலில் வந்து பண்ணிடுறாங்க, நியூ அப்டேட்ஸ் எதுனாலும் அதை எங்கேஜ் பண்ணி பண்ணிடுறாங்க. பட் ஸ்மால் அண்ட் மீடியமில் சுத்தமாக இனோவேஷனால் என்னன்னு தெரியாமல் தான் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தேவை சேல்ஸ். ஆனால் சேல்ஸ் வர்றதுக்கு நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், கஸ்டமர் எப்படி எங்கேஜ் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், உள்ளே வர்ற கஸ்டமருக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், இது எதையுமே யோசிக்காமல் இருக்காங்க. அதான் இங்கே பிரச்சனை. ஓகே, பிஃபோர் க்ளோசிங் செகண்ட் கொஷின், இது வந்து இந்த பாட்காஸ்ட்டில் கலந்துக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் லாஸ்ட்டாக கேட்குற ஒரு கொஷின். உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஓகே, இது வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சேலஞ்ச். இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து இட்ஸ் அ சேலஞ்ச், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஒரு பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகும், ஒரு க்ரோ ஆகும். இது எதில் வேணால் இருக்கலாம், பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப், மணி, பிஸ்னஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங், இது எந்த இதுக்குள்ளேயும் வேண்டாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஷூராக தெரியும், ஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஆர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் அதை ரிசல்ட்டாக கொடுத்துருக்கலாம், வாட் எவர் எதில் வேணால் இருக்கலாம். பட் இது எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்கிற ஒரு விஷயம், டாப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க, ஒரு பர்டிகுலர் விஷயம் இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் லைஃப்பில், இட்ஸ் அ சேலஞ்ச் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சேலஞ்சை நீங்கள் ஆடியன்ஸுக்கு? மறுபடியும் நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்ல நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம வந்து டிசிப்ளினாக பண்ண ஆரம்பிக்கணும். அது அதாவது எப்படி சொல்கிறதுனா, டிசிப்ளினாக பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி நம்ம கஸ்டமர்ஸ் மேலே நம்ம கொடுக்குற வேல்யூஸ் மேலே ஃபோக்கஸ்டாக வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் தென் கன்சிஸ்டன்சி, எது பண்ணாலும் திரும்ப திரும்ப ரிசல்ட் வர வரைக்கும் எஃபர்ட் போடணும். ஓகேங்களா? யார் ஒருத்தர் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் எஃபர்ட் போட ரெடியாக இருக்காங்களோ அவங்களால வேறு லெவலுக்கு வளர முடியும். ரைட், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஆக்சுவலி ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய அறிவுரைகளுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ, பாய். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி.